வணக்கம், குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம அக்டோபர் மந்த் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வி ஆர் என்டரிங் அக்டோபர் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் கிளாஸ். ஸோ இப்போ தான் வந்து நவம்பர் மந்தோட கம்ப்ளீட்டாக முடித்தோம். ஸோ யாராவது பார்க்கல அப்படின்னா செப்டம்பர், நவம்பர், டிசம்பர் 3 மந்தோடதும் அப்லோட் ஆகிருக்கு, மறக்காமல் போய் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த கண்டென்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அபர்ஜித் அவங்களோட கண்டென்ட். ஓகே, இது வந்து ஓப்பன் சோர்ஸாக இருந்தாலும் ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களோட பர்மிஷன் அப்படிங்கிறது கிடைக்கல. ஸோ அதனால் வந்து நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. இது வந்து முழுக்க இந்த கண்டென்ட் வந்து அபர்ஜித் அவங்களோட கண்டென்ட் தான். ஸோ கண்டென்ட் நல்லா இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் அந்த கிரெடிட் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் சேரும். ஓகேவா? ஸோ மறக்காமல் அந்த கிரெடிட் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ ரைட்டா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஹூ ஹேஸ் பீன் ரீசன்ட்லி அப்பாயிண்டட் அஸ் தி டெபுட்டி கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய டெபுட்டி கவர்னராக வந்து ரீசெண்டாக ஒருத்தங்களை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மிஸ்டர் ராஜேஸ்வர் ராவ். ஓகே, இவரை தூக்கிட்டு இவங்களை போட்டிருக்காங்க. ஓகே, ஷிரிஷ் சந்திர முர்மு. ஸோ உங்களுக்கு கிரிஷ் சந்திர முர்மு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் ஞாபகம் இருக்கா? அவர் வந்து கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல். ஓகே, ஸோ அதே மாதிரி பேர் தான் இவர் ஷிரிஷ் சந்திர முர்மு. அது வந்து அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச்சில் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச். ஓகேவா? ஸோ அப்போ இவர் வந்து 4வது கவர்னராக வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா? அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். இவரோட டைம் பீரியட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷம். இவர் வந்து ராஜேஸ்வர் ராவ் அவர் வந்து சக்சீட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஒருத்தங்க அப்பாயிண்ட் ஆனாங்க, ஞாபகம் இருக்கா? பூனம் குப்தா அவங்க அப்பாயிண்ட் ஆயிருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஷிரிஷ் சந்திர முர்மு. ஓகே, ஸோ இவரோட டியூரேஷன் பதவிக்காலம் எவ்வளோன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 3 வருஷம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கேள்வி போயிடலாம். ஓகே, இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிறது யாருன்னு பார்த்துங்க, மிஸ்டர் ரவிசங்கர், சுவாமிநாதன் ஜானகிராமன், 3வதாக வந்து பூனம் குப்தா, 4வது இப்போ ஜாயின்டான சிரிஷ் சந்திர முர்மு. ஓகேங்களா? சிரிஷ் சந்திர முர்மு, ரைட்? ஸோ இந்த 5 சப்சிடரிஸ் அப்படிங்கிறத பார்த்து வச்சுங்க. ஸோ இதில் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமானது, ரைட்டா? ஓகே, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, விச் ஆர்கனைசேஷன் வாஸ் ஹானர்ட் வித் பிஸ்னஸ் லைன்ஸ் சேஞ்ச் மேக்கர் ஆஃப் தி இயர் அவார்ட். ஓகே, பிஸ்னஸ் லைன் அப்படிங்கிற ஒரு இது வந்து இவங்க ஆர்கனைசேஷன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பட்டமளிப்பு விழா நடத்துகிறாங்க. அதில் வந்து சேஞ்ச் மேக்கர் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி அவார்டு அப்படிங்கிறது தந்திருக்காங்க. யாருக்கு? டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இருக்கு இல்லையா? அதில் வந்து டிஆர்டிஓ மேனுஃபேக்சர் பண்ண நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட அந்த 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 என்ன சொல்கிறது, ஒரு அஹேடாக அந்த ஆப்ரேஷனில் போகிறதுக்கான ஒரு ஒரு வழிவகையாக இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து அதை வந்து என்ன சொல்கிறது, ஸோ அந்த ஒரு காரணம் அப்படிங்கிறது முக்கிய காரணமாக இருந்ததுனால ஸோ சேஞ்ச் மேக்கர் அவார்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்டிஓக்கு தந்திருக்காங்க. ஓகேவா? பிஸ்னஸ் லைன்ஸோட சேஞ்ச் மேக்கர் ஆஃப் த இயர். ஓகே, இயரோட சேஞ்ச் மேக்கர், ரைட்டா? ஓகே, ஸோ சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, டிசிசிவ் ரோல் இன் ஆப்ரேஷன் சிந்தூர் ஸ்ட்ரென்தனிங் இந்தியாஸ் செல்ஃப் ரிலையன்ஸ். ஓகே, டிசிசிவ் அப்படின்னா தீர்க்கமான. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகாஷ் மிசைல் தயாரிச்சதுக்காக பிரம்மோஸ் க்ரூஸ் மிசைல், D4 ஆன்டி ட்ரோன் சிஸ்டம். ஓகே, ஆகாஷ் தீர் அப்படிங்கிறது வந்து இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஓகேங்களா? ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்டிஓக்கு இந்த அவார்டு அப்படிங்கிறது தந்திருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி போயிடலாமா? Yes, what is the name of a mobile application launched by Rajiv Gandhi Institute of Veterinary Education and Research. Okay, River Institute. ஓகேங்களா? ஸோ ராஜீவ் காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் வெட்டினரி. ஓகே, அவங்க ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இது பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ரேபிஸ் சர்வைலன்ஸ். ஓகே, அதுக்காக ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ரேபி ட்ராக் ரிவர் அப்படிங்கிறது அந்த இன்ஸ்டியூட்டோட பேர். ஆப்பு தெரியும். ஓகே, ரேபி ட்ராக். ஓகே, ரேபிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த ஆப் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேபிஸ் அப்படிங்கிறது வந்து பரவாமல் நம்ம வந்து தடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதான் விஷயம், ரைட்டாக? இது வந்து வேர்ல்டு ரேபிஸ் டே அன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, நல்ல விஷயம். ஓகே, நம்மளோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இனிஷியேட்டிவ் மூலமாக இந்தியா கான்ட்ரிபியூட் டு நேஷனல் கோல் ஃபார் எலிமினேட்டிங் ரேபிஸ் பை 2030. ஓகே, இந்தியாவோட கோல் வந்து 2030 ரேபிஸை வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிற கோல் இருக்குது. ஓகே, அதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஓகே, ரேபி ட்ராக்கு ரிவர்ஸ் ஆப்.
ஓகேவா? எஸ். வாட் இஸ் தி ரேங்க் ஆஃப் இந்தியா இன் தி இண்டெக்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஃப்ரீடம்? எக்கனாமிக் ஃப்ரீடமில் இந்தியாவோட பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 128ங்க, 128. ஓகே, 128. ஃபஸ்ட்டு 3 பிளேஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ராஜமௌலி, எஸ்எஸ் ராஜமௌலி. ஓகே, யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர், ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன், எஸ்எஸ்ஐ மாற்றி சொல்லிட்டேன், எஸ்எஸ்ஐ. ஓகே, எஸ்எஸ்ஐ சுவிட்சர்லாண்டு தானே செகண்ட். எஸ், ஃபஸ்ட்டு வந்து சிங்கப்பூர், செகண்டு சுவிட்சர்லாண்ட், தேர்டு வந்து அயர்லாண்ட். ஸோ 2 லேண்டு, ஒரு வந்து சிங்கப்பூர். ஓகே, சிங்கப்பூர். ஸோ இவங்க தான் வந்து எக்கனாமிக் இண்டெக்ஸில் வந்து எக்கனாமிக் ஃப்ரீடமில் வந்து டாப் பிளேஸில் இருக்காங்க. இந்தியா வந்து 128வது இடம். ஸோ குளோபல் ஆவரேஜ் ஸ்கோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. ரைட், ஓகே, அவ்வளோதான். அடுத்த கேள்விக்கு போகலாமா? ஓகே, இந்தியாஸ் ஃபஸ்ட் இன்டெகிரேட்டட் ஆன்காலஜி ரிசர்ச் அண்ட் கேர் சென்டர். இன்டெகிரேட்டட் ஆன்காலஜி அண்ட் ரிசர்ச் கேர். ஸோ ஆன்காலஜி அப்படின்னு என்னென்னா புற்றுநோய். ஓகேங்களா, அதான் வந்து ஆன்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவோட ஃபஸ்ட்டு. அப்போ வார்த்தை முக்கியம். ஓகே, ஃபஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எங்கே இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, எந்த இன்ஸ்டியூட்டில் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த சென்டரை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா. எங்கே இருக்குது? கோவாவில் இருக்குது. ஓகேங்களா, கோவாவில் இருக்குது. ஓகே, ஆயுஷ் மினிஸ்டர் யார்? சர்பானந்தா சோனோவால். ஓகேங்களா, இது வந்து 10வது ஆயுர்வேதா டே, செப்டம்பர் 23 ஆயுர்வேதா டே. 10வது ஆயுர்வேதா டேவாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அப்போ தான் வந்து இது வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு இன்டெகிரேட்டட் ஆன்காலஜி ரிசர்ச் அண்டு கேர் சென்டர். ஓகே, எங்கே இருக்குது? கோவாவில் இருக்கக்கூடிய. ஓகே, தர்கல் கோவா. ஓகே, தர்கா ஞாபகம் வச்சுங்க, தர்கல் கோவா. ஓகே, அடுத்தது who has been recently appointed as new managing director and chief executive officer of Tata Motors. Tata Motors. ஓகே, டாடா மோட்டார்ஸ். எஸ்பி பாலாஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிறுவனம் இருக்குல்ல, ஜாகுவார். ஸோ அதோட ஹெட்டாக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ சைலேஷ் சந்திரா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டாருக்கு வந்து எம்டி அண்ட் சிஓவா, மோட்டார் டாடா மோட்டார்ஸினுடைய எம்டி அண்ட் சிஓவா வந்து சைலேஷ் சந்திரா. ஓகே, எப்போ இருந்துன்னா அக்டோபர் 1, 2025 அவர் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ரைட், பார்த்துங்க. பாலாஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாகுவார் லேண்ட் ரோவர். ஓகே, அதுவும் வந்து இவங்களோட தான், யாரோட தான்? டாட்டாவோட தான். ஓகேவா? அடுத்து வந்து 3rd எடிஷன் ஆஃப் உன்மேஷா இன்டர்நேஷனல் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல். ஓகே, லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்னா பீகாரில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதோட எடிஷன் ரொம்ப முக்கியம். 3வது எடிஷன் உன்மேஷா பாட்னா. ரைட், உன்மேஷா எடிஷன் பாட்னாவில் வந்து இது பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3rd எடிஷன். ஸோ அவ்வளோதான். இதில் வந்து வேறு எதாவது கேள்வி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. உன்மேஷா 3rd எடிஷன் பாட்னா. ரைட், ஓகே. அடுத்து வந்து விச் இந்தியன் ஆக்டர் ஏர்ன்டு ஹிஸ் ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் எமி நாமினேஷன்? ஹிஸ் ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல். ஓகேங்களா, இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட்டு கிடையாது. ஹிஸ் ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் எமி நாமினேஷன் ஃபார் பெஸ்ட் ஆக்டர் ஃபார் த ரோல் இன் அமர் சிங் சம்கிலா. ஓகே, இந்த அமர் சிங் சம்கிலா அப்படிங்கிறவர் பஞ்சாபை சேர்ந்த ஒரு சிங்கர். ஓகேங்களா, சிங்கர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 27 வயசில் வந்து அவர் வந்து அசாசினேட் பண்ணிட்டாங்க. ஓகே, அதை வச்சு தான் வந்து இம்தியாஸ் அலி அப்படிங்கிற ஒரு டேரக்டர். ஓகேங்களா, ஃபேமஸான ஒரு டேரக்டர் ஹிந்தியில். ஸோ அவரோட படங்கள் நிறைய இருக்குது, போய் பார்க்குறீங்க அப்படின்னா பாருங்கள். ஓகேவா, ஸோ அவர் வந்து அவரோட வாழ்க்கை வரலாற்றை வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து ஹீரோவாக யார் நடித்தாங்க அப்படின்னா இந்த தில்ஜித். ஓகேங்களா, இவர் வந்து இப்போ ரீசெண்டாக கூட அந்த படம் பேர் என்னங்கய்யா, கல்கி படத்தில் வந்து ஒரு பாட்டு பாடியிருப்பார். ஓகேங்களா, கல்கி படத்தில் வந்து ஒரு பாட்டு பாடியிருப்பார். ஓகே, அவர் தான் இந்த தில்ஜித். ஓகே, அவர் நடித்த இந்த படம் தான் வந்து அவர் வந்து நாமினேட் ஆகிருக்காரு எம்மி அவார்டுக்கு. ஓகே, ஹிஸ் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் எம்மி நாமினேஷன் தான். ஓகே, நாமினேஷன். அமர் சிங் சம்கிலா அவரோட இதை தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்துருக்கு. அதை போய் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம பாருங்கள். இவர் வந்து 1988 அசாசினேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, பஞ்சாபி ஃபோக் ஐகான். ரைட்டா? ஓகே, டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இம்தியாஸ் அலி. ஓகே, அடுத்து வந்து ஆஸ் பர் என்விரான்மெண்டல் ரெக்கார்டு ஆன் ஃபாரஸ்ட். ஓகே, ஃபாரஸ்ட் மரங்கள், அதோட ரிப்போர்ட்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வாட் இஸ் இந்தியாஸ் கரண்ட் ஃபாரஸ்ட் கவர்? ஓகே, ஆஸ் பர் பெர்சன்டேஜ் ஆஃப் இட்ஸ் குளோபல் ஜியாகிரபிக்கல் ஏரியா. ஓகே, இப்போ மேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஜியாகிரபிக்கல் ஏரியா இருக்கு இல்லையா? ஓகே, அதை 100 எடுத்தீங்க அப்படின்னா அந்த 100ல் எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கவர் அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 21.76. 21.76. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா?
ஓகே, ஸோ இது வந்து எங்கே ரிலீஸ் பண்ணப்பட்டு இருக்கிறது அப்படின்னா என்விரான்மெண்டல் அக்கவுண்டிங் ஆன் ஃபாரஸ்ட் 2025 எங்கே நடந்தது அப்படின்னா 29வது COCSSO. ஓகே, ஸோ இங்கே சண்டிகரில் நடந்த ஒரு மீட்டிங்கில் சம்திங் என்ன சொல்கிறது, ஒரு ஃபெஸ்டிவலில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கவர் வந்து இன்க்ரீஸ்டு பை 17,444 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்? ஓகே, லாஸ்ட்டு 11 வருஷத்தில். ஓகே, அடுத்தது who elected 37th president of board of controller for cricket in India. ஓகே, BCCI இருக்கு இல்லையா, அதனுடைய 37வது பிரசிடென்ட். ஸோ 37 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யார் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜர் பின்னி அவர் தான் இருந்தார். ஓகேங்களா? அப்போ அவரை தூக்கிட்டு இப்போ யார் வந்திருக்காங்க அப்படின்னா மிதுன் மன்ஹாஸ். ஓகே, 37 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரோஜர் பின்னி வந்து அவருக்கு வந்து 75 வயசு ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் அவர் வந்து ரிட்டையர்ட் ஆக வேண்டிய சுச்சுவேஷன். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஸோ அவருக்கு பதிலாக மிதுன் மன்ஹாஸ் அவர் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஓகே, அடுத்தது வந்து ஒரு புக்கு. ஸோ அந்த புக்கு பேர் என்ன அப்படின்னா லிவிங் தி விவேகானந்தா வே. ஓகே, விவேகானந்தர் வழியில் வாழ்க்கையை நடத்தணும், இல்லைன்னா வந்து நம்ம நடக்கணும். ஓகேங்களா? ஸோ விவேகானந்தர் வழியில் நடக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? முதல் விஷயம், நம்ம ஆளுக்கு என்ன தோணும், கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும். ஸோ நம்ம வந்து அதெல்லாம் முடியாது இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ எந்த கதைகளெல்லாம் சொல்கிறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வித்தியாசமாக சொல்லும்போது உங்களுக்கு அது ஞாபகத்தில் நிற்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு புக்கு வந்து நீங்கள் வாங்குவீங்க, படிச்சாகணும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, இந்த புக்கு யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனன்யா அவஸ்தி, நிக்கில் யாதவ். ஓகே, அனன்யா அண்டு நிக்கில். ஓகே, இந்த 2 பேர் ஞாபகம் வச்சுங்க, அனன்யா அண்டு நிக்கில். ஓகே, அனன்யா அப்படிங்கிறவங்க டிவி ஆக்ட்ரஸ்ஸு, நிக்கில் அப்படிங்கிறவங்க நிக்கில் காமத். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ரைட்டா? ஓகே, எப்படியாவது ஞாபகம் வச்சுங்கய்யா, எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் போதும். அடுத்தது who received லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. ஓகே, இங்கே அட்டு நேஷ்னல் ஜியோ சயின்ஸ் அவார்டு ஃபெஸ்டிவலில் வந்து யாருக்கு லைஃப் டைம் ஓகே, லைஃப் டைம் நேஷ்னல் ஜியோ சயின்ஸில் அவார்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷியாம் சுந்தர் ராய். ஓகேங்களா? இதோட அவார்டை வந்து இந்த அவார்டை வந்து மிஸ் அம்மையார் திரௌபதி முர்மு அவங்க தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் ஜியோ சயின்ஸ் அவார்டு. ஓகே, ராஷ்டிரபதி பவனில் இது வந்து பார்த்தீங்கன்னா 12 அவார்ட்ஸ் வந்து 20 இதில் வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க. 12 அவார்ட்ஸ் அக்ராஸ் 12 அவார்ட்ஸ். ஓகே, 20 சயின்டிஸ்ட்டுக்கு. ஓகே, இதில் வந்து லைஃப் டைம் வந்து ரொம்ப முக்கியம். ரைட்டா? ஓகே, டீம் கேட்டகரி வந்து பார்த்துங்க, ஜியோகிராஃபிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு டீம் கேட்டகரியில் தந்திருக்காங்க. அடுத்தது ஸோ 15வது வேர்ல்டு ஆர்ச்சரி பேரா சாம்பியன்ஷிப். 15வது வேர்ல்டு ஆர்ச்சரி பேரா சாம்பியன்ஷிப். ஓகே, எங்கே நடந்தது? சவுத் கொரியா. ஓகேங்களா? சவுத் கொரியாவில் நடந்தது. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தா ஷீத்தல் சர்மா, இவர் வந்து தமன். ஓகே, இவங்க 2 பேரும் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க இண்டிவிஜுவல் கேட்டகரியில். ஓகே, இந்தியா வந்து 2nd பிளேஸ். ஓகே, 15வது எடிஷன் எங்கே நடந்தது அப்படின்னா சவுத் கொரியாவில் வாங்ஜூ அப்படிங்கிற இடத்துல. ஓகேங்களா? சைனா தான் வந்து டாப் பிளேஸு 12 மெடல்ஸு. ஆனால் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 2nd பிளேஸு. எவ்வளோ மெடலு? 5 மெடல், அதில் 2. ஓகே, அப்போ 2 கோல்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 2 பேர்த்த தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷீத்தல் தேவி ஃப்ரம் ஜம்மு காஷ்மீர். ஓகே, ஃபஸ்ட்டு ஆர்ம்லெஸ் உமன் ஆர்ச்சர். இதை வந்து வின் பண்ணவங்க ஃபஸ்ட்டு ஆர்ம்லெஸ் உமன் ஆர்ச்சர். ஓகே, கைகள் வந்து அவங்களுக்கு வந்து 2மே கிடையாது. ஸோ அப்படி இருந்தும் அவங்க வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோமன் குமார், தமன்னு சொல்லிட்டுனா தமன் வந்து மியூசிக் டைரக்டர் இல்லையா? தோமன் குமார் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. அவரும் வந்து இண்டிவிஜுவல் கேட்டகரி. ஓகேவா? அதே மாதிரி வந்து ஷீத்தல் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் மெடலும் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? கோல்டும் வாங்கியிருக்காங்க, சில்வர் மெடலும் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களோட பேர் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க எந்த ஸ்போர்ட்டோட இதில் வர்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது வந்து ஐசிசி இருக்காங்க இல்லையா, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில். ஸோ அவங்க வந்து ஒரு கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகே, தி நேம் ஆஃப் த கேம்பெயின் லான்ச்டு பை ஐசிசி அண்ட் யூனிசெஃப் அப்படிங்கிறது சில்ட்ரன் ஃபண்ட் இல்லையா, யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன் ஃபண்ட். அது எங்கே இருக்குது? நியூயார்க்கில் இருக்குது. 1946 லான்ச் பண்ணப்பட்டது. ஓகே, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டியூரிங் ஐசிசி உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப். ஓகே,
டு ப்ரமோட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் சில்ட்ரன். ஓகே, சில்ட்ரனுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவேர்னஸ் கேம்பெயின் ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கேம்பெயினுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா ப்ராமிஸ் டு சில்ட்ரன். ப்ராமிஸ் டு சில்ட்ரன் அதுதான் அதனுடைய கேம்பெயினுடைய நேம். இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில், யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் ஃபண்டு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசிசி உமன் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் இருக்கு இல்லையா, உமன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப், இது எங்கே நடந்துச்சு? இந்தியாவிலையும் ஸ்ரீலங்காவும் 2 பேர் சேர்ந்து கோஹோஸ்ட் பண்ணாங்க. இது எத்தனாவது எடிஷன்? 13வது எடிஷன். யார் வின் பண்ணியிருக்காங்க? இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்த 13 எடிஷனில் யார் வந்து ஹையஸ்ட் வின்னிங் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா 7 டைம் வின் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? 7 டைம் வின் பண்ணியிருக்காங்க. நியூசிலாண்டு கிடையாது, இங்கிலாந்து வந்து 4 டைம், நியூசிலாண்டு 1, இந்தியா 1. ரைட்டா? எஸ். நம்ம யாருக்கு எகெயின்ஸ்டாக வந்து வின் பண்ணோம்? சவுத் ஆஃப்ரிக்கா. எந்த ஸ்டேடியம்? டிஒய் பட்டேல் ஸ்டேடியம், மும்பை, நவி மும்பை. ரைட்டா? அப்புறம் வந்து இதோட மேன் ஆஃப் த மேட்ச் யார் வாங்கினாங்க லாஸ்ட் மேட்ச்சில்? ஷஃபாலி வர்மா. மேன் ஆஃப் த சீரீஸு அவங்க பேர் என்ன? தீப்தி சர்மா. சாரி மறந்துட்டேன். தீப்தி சர்மா. ஓகே, ப்ரைஸ் மணி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 6.58 மில்லியன் வின்னர்ஸ்க்கு. ரன்னர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.24 மில்லியன். ஓகே, ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது கொஸ்டின் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்தது ஆனந்த் சஸ்ட்ரா அப்படிங்கிறது வந்து சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். ஓகே, சர்ஃபேஸ் நிலத்திலிருந்து வானத்துக்கு ஏவக்கூடிய ஒரு மிசைல் சிஸ்டம். இது வந்து யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது யார் டெவலப் பண்ணாங்க? DRDO. யார் கூட சேர்ந்து? ப்ளஸ் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ரைட்டா? ஆனந்த் பெல். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னு பார்த்துக்கங்க. ஓகே, இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30,000 ஃபயரிங் ரேஞ்ச். ரைட்டா? ப்ராஜெக்ட் ஒர்த்து என்னென்னு பார்த்துக்கங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். குயிக் ரியாக்ஷன், சர்ஃபேஸ் டு ஏர், குயிக்காக ரியாக்ட் பண்ணக்கூடியது. ஸோ டெண்டர் வந்து யாருக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துங்க. அடுத்தது ஷீதல் தேவி வான் விச் மெடல் இன் உமன்ஸ் இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் ஈவெண்ட் அட் வேர்ல்டு ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப் 2025. ஓகே, கோல்டு மெடல். ரைட்டா? ஓகே, அடுத்தது வாட் வாஸ் தி த்ரெஷோல்டு ஃபார் கிரெடிட் எக்ஸ்போஷர் டு சிங்கிள் பாரோவர் பை பேங்கிங் சிஸ்டம் அண்டர் வித்ட்ரான் சர்க்குலர். ஓகே, இப்போ சிங்கிள் பாரோவருக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வச்சுருந்தாங்க. ஏன் அப்படின்னா அது இப்போ ஒரே இடத்துல வந்து போகுது அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ அங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரிஸ்க் அப்படிங்கிறது ஸ்ப்ளிட் ஆகாமல் ஒரே இடத்துல போகுது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வீட்டில் கூட வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரே இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, நிறைய இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அப்போ தான் ஒன்றில் போனாலும் இன்னொன்றில் வந்து இதாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான். ஒரே இதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரிஸ்க் அப்படிங்கிறது அதிகம். ஆனால் அது வச்சுருந்தாங்க, இப்போ வந்து அதை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லா இதுலேருந்துமே வித்ட்ரா பண்ணிட்டாங்க. 25 ஒவ்வொரு கேட்டகரியில் வச்சுருந்தாங்க, இதை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க, த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் வித்ட்ரான் 2016 சர்க்குலர். ஓகே, தட் என்ன சொல்லுது? அந்த 2016 சர்க்குலர் என்ன சொல்லுது அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் டு பேங்கிங் சிஸ்டம். ஓகே, பேங்கிங் சிஸ்டம் ஃப்ரம் லெண்டிங் டு பாரோவர் பியாண்ட் த்ரெஷோல்டு. ஓகே, பாரோவருக்கு ஒரு த்ரெஷோல்டுக்கு மேலே கொடுக்கறது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுது. இன்ட்ரடியூஸ் டு ரெடியூஸ் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் ஃப்ரம் அ aggregate credit exposure to a single large corporate. ஒருத்தருக்கு கொடுத்து கிரெடிட் ரிஸ்க்கை வந்து அதிகப்படுத்துறதை வந்து குறைக்கிறதுக்காக பாரோவருக்கு பேங்கிங் சிஸ்டம் மேலே போடக்கூடிய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான் வந்து இந்த 2016 லான்ச் பண்ணப்பட்ட இது. ஓகேங்களா? இது சர்க்குலர். ஓகே, படிப்படியாக குறைச்சாங்க. 25லேருந்து 18வது வருஷத்தில், அது 2018 25 வச்சுருந்தாங்க, அப்படியே 15 கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து 10,000 கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இதை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ரைட்டா? ஓகே, cannot exceed 20%. ஓகே, அதே மாதிரி லார்ஜ் எக்ஸ்போஷர் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து பேங்க்கோட டோட்டல் ஒரு பாரோவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20% ஆஃப் கேபிட்டல் பேஸ். ஓகே, ஒரு இதை வந்து 20% தான் கொடுக்கணும். ஓகே, லார்ஜ் என்டிட்டியில் வாங்கும்போது 20% தான் கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து ரிஸ்கில் போயிடும். அதே மாதிரி 25% வந்து கார்ப்பரேட் குரூப்புக்கு. ஓகே, கார்ப்பரேட் குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாரோவருக்கு வந்து 20%, கார்ப்பரேட் குரூப்புக்கு வந்து 25%. ஏன்னா கார்ப்பரேட் வந்து கொலாட்ரல் இருக்கலாம். ஏன்னா வந்து ஷேர் வந்து வச்சுருப்பாங்க இதில் கம்பெனியோடது, ப்ளஸ் வந்து யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அசட் அப்படிங்கிறது இருக்கலாம்.
ஓகே. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து 25%, சிங்கிள் என்டிட்டி சிங்கிள் பாரோவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20%, ரைட்டா? ஓகே. ஸோ ஃபார் வாட் பர்பஸ் did the RBI decided to provide the 4-year glide path starting ஏப்ரல் 1, 2027 certain financial institutions? ஓகே, இது என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு சிம்பிளாக வந்து புரிய வச்சுறேன், ஓகேவா? ஸோ இப்போது பேங்க் லோன் கொடுக்குது இல்லையா? ஸோ எல்லாருக்குமே வந்து கொடுக்குற லோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் ஃப்ரீ லோன் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஓகே. இப்போது நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கேன். ஓகே, நான் வந்து வெட்டியாக இருக்கேன், ஓகேங்களா? வெட்டியாக இருக்கேங்கிறது வேண்டாம். ஓகே, நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு கடை வச்சு பெரிய ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, உங்களோட கடையோட மதிப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 கோடி ரூபா இருக்குது. ஓகே, ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், டெய்லி வேலை செஞ்சு இது பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். இப்போ லோன் கொடுக்கும்போது உங்களுக்கு கொடுக்குற லோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் லோன் அப்படிங்கிறது தருவாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பர்சனல் லோன் வாங்க முடியும். ஓகே. ஸோ இப்போ இதில் ரெண்டில் எது வந்து ரிஸ்க் லோன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பர்சனல் லோன் தான் ரிஸ்க் லோன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அசட் அப்படிங்கிறது இருக்குது, நாளைக்கு அது உங்களோட லோனை வந்து திருப்பி கட்ட முடியல அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு அந்த அசட் மூலமாகவே ரெக்கவர் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு எதுவுமே இல்லை. எனக்கு லோன் கொடுக்குறதே எதை நம்பி கொடுக்குறாங்க அப்படின்னா என்னோட சேலரியோட பேக்கேஜ், அந்த சேலரி ஸ்லிப்பை நம்பி தான் வந்து எனக்கு லோன் தர்றாங்க. சப்போஸ் எனக்கு நாளைக்கு வேலையை விட்டு நின்று அப்படின்னா என்னால் திருப்பி கட்ட முடியாது, ஓகேங்களா? அப்போ வந்து இந்த லோன் அப்படிங்கிறது ரிஸ்க் லோன். அப்போது எப்போவுமே நீங்கள் வந்து பாருங்கள், லோனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பர்சனல் லோன் மட்டும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா இதுதான் காரணம். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது லோன் வாங்கணும் அப்படின்னா பர்சனல் லோனு எப்போவுமே எடுக்காதீங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா சப்போஸ் கோல்டு கூட அப்பப்போ வாங்கி வச்சுக்கங்க, கையில் பணம் இருக்கும்போது கோல்டு கூட வாங்கி வச்சுக்கங்க. ஸோ அந்த கோல்டை வந்து கொலாடரலாக வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம். கோல்டு வந்து ரொம்ப மினிமலான உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜாக 0.58 போட்டால் கூட 6.7% தாங்க, 7%. ஆனால் பர்சனல் லோனில் வந்து 10-12% வரைக்கும் போகும். ப்ரைவேட்லாம் 14% வரைக்கும் போகும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஐடியா தான், பட் வந்து நீங்கள் அந்த லெவலுக்கு போகணும். அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. ஓகே, சரி, இது ஒரு சஜஷன் மாதிரி தான் வச்சுங்களேன். ஓகே. ஸோ இப்போ இதுதான் விஷயம். ஓகே, இப்போ வந்து ஹையஸ்ட் ரிஸ்க் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்து ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது எடுத்து வைக்கணும். ஓகே, இப்போ ரிஸ்க் லோனுக்கு எப்பவுமே வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது எடுத்து வைக்கணும். ஏன் அப்படின்னா திவாலாச்சு அப்படின்னா அந்த ஆடிட் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த பணத்தை அந்த ப்ரொவிஷன்ஸை வச்சு தான் வந்து மேட்ச் பண்ணணும், ஓகேவா? அதுக்காக. ஓகே, இது என்ன அப்படின்னா ஆன்சர் ஃபேஸிங் இன் அ ஹையர் ப்ரொவிஷனிங் ஃபார் எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ் ஃப்ரேம்வொர்க். ஓகே, எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறது ஒரு சில லோன்லாம் வந்து கொடுக்கும்போது நமக்கு தெரியும் ஹையர் ரிஸ்க் அப்படின்னு இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து ப்ரொவிஷனிங் அப்படிங்கிறது எடுத்து வைக்கணும், எக்ஸ்ட்ராவாக எடுத்து வைக்கணும். அதுதான் வந்து இந்த இது சொல்லுது. இது வந்து எப்போ இருந்து வரப்போகுது அப்படின்னா ஏப்ரல் 1, 2027. ஓகே, கிறிஸ்டல் கிளியர் தானே? புரிஞ்சுது இல்லையா? இது வந்து பேசல் 3 நாம்ஸ் படி தான் வந்து வந்திருக்காங்க. ஓகே, பேசல் 1, 2, 3ன்னு ஒன்று இருக்கும், ஞாபகம் இருக்கா? ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசல் 1, 2 வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2007 கிரைசிஸ்க்கு அப்புறம் ஒரே நிமிஷம் இடைஞ்சல் பண்ணுதுன்னு தெரில. சரி, ஓகே. இப்போ ஓகே, 2007 அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ்க்கு அப்புறம் கொண்டு வந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். ஓகே, எல்லா பேங்க்குமே வந்து ப்ரொவிஷனிங் அப்படிங்கிறது ஓகே எடுத்து வைக்கணும், சம் பர்சன்டேஜ் ஆன் லெண்டிங் அப்படின்னு சொல்லி. ஓகே, அது வந்து ரிஸ்க் லெண்டிங்கில் வந்து சம் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கிரெடிட்டாக வந்து ப்ரொவிஷனாக வந்து எடுத்து வைக்கணும். ஓவராலாக வந்து 8% வச்சுருந்தாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டர் பேங்க்குக்கு 9%, ப்ரைவேட்டுக்கு 15%, மற்ற பேங்க்கு கேட்டகரியில் வரதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 15%. ஓகேவா? ஓகே, இது வந்து எந்த இயர்னு வந்து பார்த்துங்க. ஓகே, இதுவே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஸோ ரைட். ஓகே, அடுத்து வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் சிக்னிஃபிகன்ட்லி இன்க்ரீஸ் த லெண்டிங் லிமிட் ஃபார் ஃபினான்சிங் IPO அண்ட் லோன் அகெயின்ஸ்ட் ஷேர்ஸ். ஓகே, ரைசிங் த IPO ஃபினான்ஸ் கேபிட்டல் ஃப்ரம் 10 lakh to what and the loan against share limit from 20 lakh to dash per individual. ஓகே, ஸோ ஒருத்தங்க வந்து IPO ஃபினான்சிங் இது வாங்குறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து லோன் கொடுக்கலாம் ஒரு பேங்க்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஷேர் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ஷேரை வந்து கொலாட்ரலாக வச்சு அவங்க மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் வந்து லோன் அப்படிங்கிறது வாங்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த இது வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இப்போது மேக்ஸிமம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா முன்னாடி 10 லட்சம் இருந்தது. ஓகேங்களா? 10 லட்சம் வரைக்கும் IPOக்கு நீங்கள் லோன் அப்படிங்கிறது வாங்கிக்கலாம். அது வந்து இப்போ 25 லட்சமாக வந்து மாற்றிட்டாங்க. ரைட்டா? ஓகே, ரைட்டா? சரி. அடுத்து வந்து லோன் அகெயின்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கு இல்லையா, ஷேர். ஓகே, ஷேர் அது வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் வரைக்கும் அதிகபட்சம் வாங்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கோடி
1 கோடி வரைக்கும் வாங்கிக்கலாம். ஓகே, இந்த 1 கோடி வரைக்கும் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஷேர் வேல்யூ வந்து 2 கோடி இருக்கணும். ஸோ இப்போ இது மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா, இப்போது இந்த அந்த லோன் டு அது பேர் என்ன சொல்லுவாங்க, லோன் டு வேல்யூ ரேஷியோ இருக்கு இல்லையா, எல்டிவி அப்படிங்கிறது 50%. ஓகே, எல்டிவி அப்படிங்கிறது வந்து எல்டிவி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேருக்கு வந்து 50%. ஓகே, 50% வரைக்கும் தான் கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 இருக்குது அப்படின்னா 10,000 வரைக்கும் தான் உங்களுக்கு லோனுக்கு எலிஜிபிள். ஓகேவா, ரைட்டா? அப்போ ஆப்ஷன் என்னது? 25 to 1 கோடி, ஆப்ஷன் ஏ. ஓகே, கிளியர் தானே? அவ்வளோதான். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். பாருங்கள், ஐபிஓக்கு வந்து 10லேருந்து 25 இன்ட்டு 2.5, இது இன்ட்டு 5. ஓகேங்களா? ஸோ இதோட டபுள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது. ரைட். ஓகே, அடுத்து வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸ்டெண்டட் த ரெமிஷன் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் ஆன் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட் ஸ்கீம் அன்டில். ஓகே, இந்த எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா, இப்போ அந்த கம்பெனிலேருந்து ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த ப்ராடக்ட் ஃபைனல் ப்ராடக்டாக வரும்போது அந்த ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கு ஒரு டேக்ஸ் அப்படிங்கிறது கட்டணும். ஓகேவா, இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது கட்டணும். ஓகே, ஸோ அந்த இன்டைரக்ட் டேக்ஸ் கட்டுறது நீங்கள் சப்போஸ் அந்த ப்ராடக்ட்டை வந்து ஏற்றுமதி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது தர்றாங்க. ஓகேவா, நீங்கள் கட்ட தேவையில்லையா அப்படின்னு தருவாங்க. ஆனால் நீங்கள் கட்டிட்டு அதை வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். ஸோ அதுதான். ஸோ அது வந்து எப்போ வரைக்கும் வந்து உங்களுக்கு அந்த சலுகை அப்படிங்கிறது தந்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? அது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 31 இந்த ஃபினான்ஷியல் இயர் 26 எண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து தந்திருக்காங்க. ஓகேவா, உங்களுக்கு வந்து தந்திருக்காங்க. ரைட். ஓகே, புரிஞ்சுது இல்லையா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து வெறும் ரிவிஷன் வீடியோ தான். ஸோ அந்த ஒரு இதில் வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ இது வந்து என்ன ப்ரோ நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைனே பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது என்னால். இந்த நேரத்தில் உட்காந்துட்டு நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்? ஸோ இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் என்னை விட அதிகமான ஞாபகத்தை சக்தி இருக்குது அப்படின்னா ஆக்சுவலாக சொல்லப்போனால் எக்ஸாம்பிள் நீங்கள் என்னோட அதிகமாக மார்க் வாங்கலாம். ஓகேங்களா? என்னோட அதிகமாக மார்க் வாங்க பெரிய அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஏன் அளவுக்கு படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறேன். ஞாபகம் வச்சுக்கிற சக்தி இருக்குது கடைசி நேரத்தில் படித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து மேக்ஸிமம் 20+ அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் வாங்க முடியும். ஓகே, ஷியோராக வந்து 20+ அப்படிங்கிறது வாங்க முடியும். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2021 வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா, இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களை வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும். ஆல்ரெடி லொஸ்க்கு அந்த டேக்ஸ் இந்த டேக்ஸ்னு போட்டு அவங்கள வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்கள என்கரேஜ் பண்ணால் தான் வந்து அந்நிய முதலீடு அப்படிங்கிறது அந்நிய முதலீடு கிடையாது, அந்நிய செலாவணி அப்படிங்கிறது உள்ளே வரும், டாலர் உள்ளே வரும். எக்ஸ்போர்ட் பண்ணால் தானே அதிகமாக வரும். கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எப்படி வந்து நம்ம ஹையராக காட்டுறது, சர்ப்ளஸாக காட்டுறது? எக்ஸ்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அதிகமாக காட்ட முடியும். இல்லை அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ரைட். ஓகே, புதுசாக வரவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. கரண்ட் அக்கௌண்ட்டுங்கிறான், எக்ஸ்போர்ட்டுங்கிறான், இன்கம் டேக்ஸுங்கிறான், என்ன தான் சொல்ல வர்றான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. போக கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் வந்து இது வந்து ரிவிஷன் வீடியோ, அதை மட்டும் பாருங்கள். நம்பர்ஸ் ஏதாவது சொன்னேன் அப்படின்னா அதை மனப்பாடம் பண்ண மட்டும் பாருங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்டார்டிங் எப்போ அப்படின்னா ஜனவரி 1, 2021. ஓகே, ஜனவரி 1, 2021. இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போ அந்த கோவிட் டைமில் இருந்துச்சு இல்லையா, கோவிட் டைமில் வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு இதை வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியலி 26 எண்டு வரைக்கும். ரைட்டா? ஸோ இது எந்த டிபார்ட்மெண்ட் வருது அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ, யாருக்கு கீழே? ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு செகண்டு ஒரு 2 ஒன்று தானா, செகண்டு தேர்டு எந்த மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது பார்த்துக்கணும். ஓகே, டேக்ஸ் அப்படின்னால ஃபினான்ஸ் தானே வரும். ஓகே, அடுத்த கேள்வி என்ன? என்னடா அது? ஸோ ஓகே, வாட் இஸ் தி சஃபிக்ஸ் must be used in UPI handles of SEBI registered intermediaries as the new rule. ஓகே, நியூ ரூல் அப்படிங்கிறது ஒன்று போட்டிருக்காங்க. ஓகே, என்ன அப்படின்னா செபி வந்து ஒரு நியூ ரூல் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போ இந்த மீடியா புரோக்கர்ஸுங்கிற இந்த மீடியேட்டர்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, புரோக்கர்ஸ், இதில் ஷேர் மார்க்கெட்டில் அவங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்க மூலமாக வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை அவங்க மூலமாக வந்து லாபத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பண்ணும்போது இந்த யூபிஐ ஹேண்டில் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த யூபிஐ ஹேண்டில் வந்து என்ன ஒரு ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி செபி வந்து ஒரு ரெகுலேஷன்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ அது வந்து எந்த ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து வேலிட் அப்படிங்கிற ஒரு யூபிஐ ஹேண்டில் வந்து
ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, சப்போஸ் என்னோடய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நரிக்கூட்டம் @valid அப்படின்னு இந்த 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 இதில் யூபிஐ ஐடி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செபியில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட யூபிஐ ஐடின்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்கிட்ட படம் கொடுங்க, நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போட்டு நான் வந்து பெருசாக மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என் யூபிஐ ஐடி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இது இருந்துச்சு அப்படின்னா ஓகே பரவாயில்ல, இவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காருப்பா, வாங்கியிருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்லி இது பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர்டு புரோக்கர் தானா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ரைட்டா? எஸ். அப்போ செபி ஹேஸ் லான்ச் நியூ இனிஷியேட்டிவ் யூபிஐ ஹேண்டில்ஸ் அண்ட் யூபிஐ செக். யூபிஐ செக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ செக்கில் இந்த தம்ஸ் அப் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், ரெட் இதில். ஓகே, ரெட்டு ட்ரையாங்கிள்குள்ளே தம்ஸ் அப் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்கும். ஓகே, அது இருந்துச்சு அப்படின்னா வேலிட். ஓகே, ஸோ வேலிடு யூபிஐ ஐடி ஹேண்டில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஓகே சம்திங் கொடுத்துருக்காங்க. அடுத்தது செகண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்பிசி வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புரோக்கர்ஸ் வந்து .brk அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கணும் ப்ரோக்கர்ஸுக்கு. ஓகே, பிஆர்கே அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரோக்கர்ஸ் தானே, அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ப்ரோக்கர் பிஆர்கே. மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா .mf மியூச்சுவல் ஃபண்ட் .mf. ரைட், கரெக்ட், அவ்வளோதான். ஓகே, அடுத்து வந்து ரீசெண்டாக வந்து ஆர்பிஐ வந்து செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் லைசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபின்டெக் கம்பெனிக்கு வந்து. ஓகே, செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் ஃபின்டெக். ஓகே, அப்போ ஃபின்டெக் அப்படிங்கிறதுனால எனக்கு எவ்வளோ வேணும்? கேபிட்டலு 2 கோடி. ஓகே, எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபின்டெக் அல்லாதவங்களுக்கு 10 கோடி. ஃபின்டெக் வந்து 2 கோடி. ஆர்பிஐ வந்து ஃபேஸோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்டெக் அசோசியேஷன் ஃபார் கன்சியூமர் எம்பவர்மெண்ட். ஓகே, நானும் ஞாபகம் வச்சுக்கிறேன், கன்சியூமர் எம்பவர்மெண்ட். ரைட், எஸ். ஓகே, ஸோ இந்த ஃபேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் மனோரஞ்சன் மிஸ்ரா ஜாயின் பண்ணியிருக்காரு, இண்டிபெண்டன்ட் டைரக்டராக. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகே, ஸோ மனோரஞ்சன் மிஸ்ரா எதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரி, இண்டிபெண்டன்ட் டைரக்டராக இல்லைன்னா ஃபேஸோட இண்டிபெண்டன்ட் டைரக்டராக வந்து ஆர்பிஐனுடைய ஃபார்மர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னு கேட்கலாம். மனோரஞ்சன் ஃபேஸ். ரைட். அடுத்து வந்து விச் பேங்க். ஓகே, which bank has partnered with Freecharge, okay, with Freecharge to launch credit on UPI with gold loan. Now loans can be available on gold that can be accessed directly through the UPI. okay, என்ன அப்படின்னா இப்போ கோல்டை வந்து பிளெட்ஜ் பண்ணிவிட்டு ஓகே நீங்கள் வந்து அதை இதில் கொடுத்துட்டு பேங்க்கில் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூபிஐ மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து பணத்தை வந்து வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ அந்த யூபிஐ தான் வந்து யார் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஃப்ரீசார்ஜ். ஓகே, அப்போ பேங்க் அப்படின்னு ஒன்று வந்து ஜாயின் ஆகணும். அது எந்த பேங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சிஸ். ஓகே, இந்த ஃபெசிலிட்டியை ஆக்சஸ் பண்ண ஆக்சிஸ் பேங்க். ரைட்டா? இந்த ஃபெசிலிட்டியை ஆக்சஸ் பண்ண ஆக்சிஸ் பேங்க். ரைட், பார்த்துங்க, ஆக்சிஸ், ஃப்ரீசார்ஜ், யூபிஐ இது பண்ணது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு ஃபெசிலிட்டி இந்த மாதிரி தர்றது வந்து இவங்க தான். ஓகே, கோல்டு லோன் ஆக்சஸ் பண்ண யூபிஐயில் ஆக்சிஸ் பேங்க் வாங்க. அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் லான்ச்சு 2025. ஓகே, இதோட பட்ஜெட் அலோகேஷன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. பட்ஜெட் வந்து எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க 22,919. ஓகே, 22,919 இதுக்கான பட்ஜெட் அலோகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, இது என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் காம்பனண்ட் மேனுஃபேக்சரிங். ஓகே, இண்டிஜீனியஸாக இந்தியாவிலேயே எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணணும். ஓகே, நம்ம மேக்ஸிமம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் யார்கிட்ட இருந்து வாங்குகிறோம்? சைனா கிட்ட இருந்தா. ஓகே, சைனா மேலே ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் போட்டோம் அப்படின்னா இப்போ வந்து வேறு வழியே இல்லை, போட்டு தான் ஆகணும். ஏன்னா வந்து அவன் வந்து சீப்பான ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் விற்கும்போது இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய ஒரு சில உற்பத்தியாளர்களுக்கு வந்து அது வந்து பாதிப்படையும். ரைட்டா? ஸோ அதையும் தடுக்கணும். ப்ளஸ் வந்து இவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல வகையில் வந்து ஒரு என்விரான்மெண்ட்டையும் கிரியேட் பண்ணி தரணும். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் காம்பனண்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் மூலமாக 22,919 கோடி அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல் டோட்டலிங் இது வந்து ஸோ நிறைய விதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் கிரியேட் பண்ணும். சரி, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க.
ஓகே, இது எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வருஷம். 6 வருஷம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஸோ இது எப்படி நான் 6 வருஷம் ஞாபகம் வைப்பேன்? ஓஹோ, எப்படி ஞாபகம் வைக்கலாம்? ஓகே, 22 ஸ்டார்ட் ஆகுதா? 22 ஸ்டார்ட் ஆகுது. 2 × 3 6, 6 வருஷம். ஓகே, 6 வருஷம் நிறைய இருக்குது. அதோட இதுவும் சேர்த்து 6 வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. எனக்கு தெரியல எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுங்க எப்படியாவது. அடுத்தது வந்து டியூரேஷன். ஆத்மா நிர்பா இன் பல்சஸ். ஓகே, ஆத்மா நிர்பர்த்தா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் வந்து உறுதி பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ இது எந்த பீரியடுக்கு தந்திருக்காங்க அப்படின்னா 25 to 31. இதுவும் பார்த்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 வருஷம். 6 வருஷம். ஓகேவா? அதோட பட்ஜெட் வந்து பார்த்துங்க 11,44,000 11,44,000 11,44,000 ரைட். ஓகே, யூனிக் கேபினெட் வந்து அப்ரூவல் தந்திருக்காங்க ரைட். பார்த்துக்குங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை வந்து அதிகம் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், சீட் ப்ரொடக்ஷனை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாதி போர்ட்டல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சாதி போர்ட்டல் மூலமா விவசாயிகள் வந்து அவங்களுக்கான குவாலிட்டியான சீட்ஸ் விதைகளை வந்து வாங்கிக்கலாம். ஓகே, அது என்ன அர்த்தம் அப்படின்னா சீட் அத்தன்டிகேஷன், ட்ரேசபிலிட்டி, ஹாலிஸ்டிக் இன்வென்டரி ரைட். கிளியர். அடுத்து வந்து இவங்க வந்து மேக்ஸிமம் ப்ரொக்யூர் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகே, மினிமம் சப்போர்ட்டிங் மேக்ஸிமம் வந்து ப்ரொக்யூர் பண்ணி வச்சுக்கிறாங்க. யாருக்கிட்ட இருந்து? விவசாயிகள் இருந்து. எந்தெந்த பொருள் அப்படின்னா தூர், உரத் அண்டு மசூர். ஓகே, மூணுமே தூர், உரத், மசூர். இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அண்டர் ப்ரைஸ் சப்போர்ட் ஸ்கீம். ஓகே, ப்ரைஸ் சப்போர்ட் ஸ்கீமுக்கு வந்து ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. என்ன ஸ்கீமு? ஆஷா பிரைம் மினிஸ்டர் அன்னதாதா சங்கராஷ்டான் அபியான். அன்னதாதா ஆய் சங்கராஷ்டான் அபியான் ரைட்டா. ஓகே, ஸோ இது வந்து பாட்டுங்க நாப்ஃபெட் வந்து 100% ப்ரொக்யூர்மெண்ட் அப்படிங்கிறது வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நாப்ஃபெட் அப்படிங்கிறது ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. நாப்ஃபெட்டும் NCCF அப்படிங்கிறது. ஸோ யாராவது இதுக்கு பேர் என்ன RRB இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் படித்து வச்சுங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்கீம் ஆஷா ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா 2018 லான்ச் பண்ணப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 2026 ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா மார்ச் 31, 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 35,000 கோடி அப்படிங்கிறது பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க ரைட்டா. ஸோ அடுத்து வந்து எந்த கண்ட்ரி கூட இந்தியா வந்து என்ன சொல்கிறது ருப்பியில் லெண்டிங் கடன் கொடுக்கறதுக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஓகே, RBI வந்து ருப்பியில் வந்து பக்கத்து கண்ட்ரியில் ட்ரேட் பண்ணாலும் டாலரில் தான் ட்ரேட் பண்ணணும். இல்லை அப்படின்னா வந்து ஸோ என்ன சொல்கிறது பெரிய தாத்தா ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து கோச்சுக்குவார். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி வந்து ருப்பியில் லோன் தரப்போகிறாங்க அப்படின்னு தெரியல. அது ஒரு சின்ன கண்ட்ரி தான், 4 கண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ அது எந்தெந்த கண்ட்ரி? பங்களாதேஷ், முகமது யூனஸ், பூட்டான் நல்ல கண்ட்ரி, நேபாள் அவங்க பேர் என்ன சுசீலா கார்கே, ஸ்ரீலங்கா அவர் பேர் என்னங்க திசனாகார் பேர் வரமாட்டேங்குது. ஓகே, டக்குன்னு ஒரு சில விஷயங்கள் வந்து வரல. ஓகே, பார்த்துங்க கண்ட்ரி எங்கெங்கே இருக்குது அப்படின்னு. ஸ்ரீலங்கா இங்கே இருக்கா? 1, நேபாள் இங்கே இருக்கா, பூட்டான் இங்கே இருக்கா, பங்களாதேஷ் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் வந்து ருப்பியில் வந்து லெண்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருப்பியை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக. சரி, அது ஒரு நல்ல கதைங்க. ஓகேவா? டாலர் எப்படி இவ்வளோ பெரிய கரன்சியாக மாறிச்சு. ஸோ டாலர் வந்து குறையிறதுனால எப்படி ஒரு கண்ட்ரியுடைய கரன்சியோட வேல்யூ வந்து குறையுது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நல்ல கதையாக வந்து நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். எனக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா கண்டினியூஸாக எக்ஸாம் வர்றதுனால என்னால் எதுவுமே டைம் கொடுத்து வந்து அதை பற்றி பேசுகிறதோ வீடியோ போடுறதோ வந்து என்னால் முடியல. சப்போஸ் டைம் மட்டும் இருக்குது, இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு வேலை இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் ஒரு கரைச்சி குடிச்சிடலாம். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா RBI டைரக்ஷன்ஸ் இஷ்யூட் ஆன் 30th September என்ன சொல்லுது அப்படின்னா பேங்க்ஸ் கேன் நவ் ரைஸ் த என்டையர் 1.5 ரிஸ்க் வெயிட்டட் அசட்ஸ் ஆஸ் அடிஷ்னல் Tier 1 கேபிட்டல் ஓவர்சீஸ் த்ரூ விச் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிஸ்க் வெயிட்டட் அசட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா
நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ரிஸ்க் வெயிட் அசட் அப்படிங்கிறது லோன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ரிஸ்க் எப்படி மேனேஜ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ரிஸ்க் அப்படிங்கிறது இப்படி தான் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அந்த ரிஸ்கில் வாங்கக்கூடிய இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா சம் பர்சன்டேஜ் வைக்கணும். ஸோ அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக வேற ஒரு விஷயத்தில் வாங்கி கூட நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னா இதுதாங்க பெர்பச்சுவல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இதில் வாங்கி கூட வந்து நீங்கள் அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓவர்சீஸ் அப்படின்னு என்ன, இந்தியா இல்லாமல் வெளியில் ஓகேங்களா, வெளியில். ஸோ இந்த பெர்பச்சுவல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டைப் ஆஃப் பாண்டுனா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓகே, பாண்ட் அப்படிங்கிறது என்ன, ப்ராமிசரி நோட்ஸ். ஓகேங்களா? பாண்டு தட் பேங்க் அண்ட் கம்பெனி இஷ்யூ டு ரைஸ் அ கேபிட்டல், நோ ஃபிக்ஸ்டு மெச்சூரிட்டிங்க, டைம் ஃப்ரேமே அப்படி அதில் வந்து இருக்காது. எப்போ வேணால் வந்து பேங்க்கோ இல்லை வந்து கம்பெனியோ தேவைப்படும் போது அதை வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதன் மூலமாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அது 1.5% ரிஸ்க் இருக்கு இல்லையா, ரிஸ்க் வெயிட்டட் அசட், அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அச்சீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து 1.5 வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அச்சீவ் பண்ணிக்கலாம். இது யார் யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னா ஆல் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் எக்ஸப்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், பேமெண்ட் பேங்க், ரீஜனல் ரூரல் பேங்க். ஓகே, ஸோ இந்த மூணுமே தான் மேக்ஸிமம் எந்த ஒரு இதில் எக்ஸ்க்ளூட்ஸ் அப்படின்னு வந்தாலே இந்த மூணு தான் வரும். ஓகே, மேக்ஸிமம் இதாக வரும் 90%, 90 to 95% இந்த மாதிரி தான் வரும். ரைட்டா? ஓகே, இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோட இது கேட்டிருக்காங்க, அது தேவை கிடையாது. ஓகே, லாஸ்ட்டில் நமக்கு வந்து Q4 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அதை மட்டும் படித்து வச்சுங்க. டிசம்பர் மாதம் அந்த என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அது, இல்லை ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ணுறது. ரைட்டா? அடுத்து வந்து வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ஆன் கல்ச்சுரல் பாலிசிஸ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். கல்ச்சுரல் பாலிசிஸ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஓகே, இதோட பேர் என்ன அப்படின்னா மோண்டியா கல்ட் வாஸ் ஹோஸ்டட் பை விச் கண்ட்ரி? இது என்ன கான்ஃபரன்ஸ் அப்படின்னா கல்ச்சுரல் பாலிசி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ரைட்டா? கல்ச்சுரல் பாலிசி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஸ்பெயினுங்க. ஓகே, ஸ்பெயினோட கேபிட்டல் என்ன, ரியல் மேட்ரிட். ஓகே, ரியல் மேட்ரிட் பார்த்துங்க எங்கே நடக்குது, பார்சிலோனா ஸ்பெயினில் தான். நான் வந்து ஒரு வீடியோவில் வந்து யுனெஸ்கோவோடது வந்து 193 சொல்லிட்டேன், 194 மெம்பர்ஸுங்க. ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கீழே, இல்லை ப்ரோ 193 கிடையாது 194 அப்படின்னு. அதை வந்து நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். 194ங்க. ஓகே, 194 எங்கே இருக்குது? பாரிஸ் ஃப்ரான்ஸ். 1945 நவம்பர் 16. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அக்டோபர் 16, 1945. அப்போது யுனைடெட் நேஷன் வந்து அக்டோபர் 24. ஓகேங்களா? எல்லாம் பக்கத்தில் தான் இருக்காங்க, எல்லாம் சொந்தக்காரங்க தான், ஆனால் பக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ இந்த இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் கூட சேர்ந்து யுனெஸ்கோவும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த யுனெஸ்கோ அப்படிங்கிற பேர். தீம் வந்து பாருங்கள், கல்ச்சர் ஆஸ் அ குளோபல் பப்ளிக் குட் அண்ட் டிரைவர் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். எது? கல்ச்சர் தான் வந்து குளோபல் பப்ளிக் குட். இதுதான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை வழி நடத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து ஆஷிஷ் பாண்டேவையும் இன்னொருத்தையும் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து MD and CEOவாக 2 பேங்க்குக்கு மாற்றினாங்க. ஒரு பேங்க் பேர் என்ன, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. இன்னொரு பேங்க் பேர் என்ன, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, இப்போ இந்த ஆஷிஷ் பாண்டே வந்து மணிமேகலைன்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்கள ரீப்ளேஸ் பண்ணிட்டு கொண்டு வந்தாங்க. ஓகே, அவங்க எந்த பேங்க்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஓகே, ஆஷிஷ் பாண்டே யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ கல்யாண் குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, மாதவ் வெங்கட ராவ் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட இருந்தார், கல்யாண்குமார் வந்து மாறி இருக்கார். ஓகே, மணிமேகலை எல்லாம் பார்த்துங்க. ஓகே, இதோட டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் தாங்க. இது அப்பாயின்ட் பண்ணுறது வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் பியூரோ. இது வந்து BBB-லேருந்து 2022 வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா FSIBன்னு மாற்றிருக்காங்க. இதோட சேர்மன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேர் என்ன, பானு பிரதாப். பானு பிரதாப். ஓகே, அடுத்து வந்து நேஷனல் பல்சஸ் மிஷன். ஸோ அதை பற்றி என்ன கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா த சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். கரெக்டாக? எஸ். எய்ம் டு அச்சீவ் தி செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் பல்ஸ் ப்ரொடக்ஷன். ஓகே, உற்பத்தி. கரெக்டாக? எஸ், கரெக்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா த கவர்மெண்ட் ஹேஸ் டார்கெட் டு இன்க்ரீஸ் த பல்ஸ் ப்ரொடக்ஷன் 1,000 lakh tons by 2030 to 32. அதுவா? இல்லை. ஓகே, செகண்ட் வந்து ஆப்ஷன் வந்து தப்பு. ஓகே, ஸோ இது வந்து யார் லான்ச் பண்ணுறாங்க? ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். ஓகே, சிவராஜ் சிங் சௌஹான்.
ஓகே, இவர் தான் வந்து ரூரல் மினிஸ்டரும். ஸோ இதை கூட தெரியாமல் ஒரு முட்டாள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாமில் வந்து ரூரல் மினிஸ்டர் வந்து கிரிராஜ் சிங்னு போட்டிருக்கு. அந்த முட்டாள் பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து நேஷனல் பல்சஸ் மிஷன் மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் வந்து உறுதி பண்ணுறதுக்காக ஒரு விஷயம். ராபி கிராப்ஸுக்கு வந்து எவ்வளவு 6 கிராப்ஸ் இருக்குது. கரெக்டாக 6 கிராப்ஸுக்கு வந்து உறுதி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 வருஷத்துக்காக போடப்பட்டது. ஓகே, நான் சொன்னேன் இல்லையா ஆத்மா நிர்பர் பல்சஸ், அதுதான் 11,440. ஓகே, இது வந்து அச்சீவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோன்னு பாருங்கள். டார்கெட் வந்து 350 லேக் டன்ஸ். ஓகேவா? 350 லேக் டன்ஸ் 2030-32க்குள்ளே வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். 350 கடவுளே, இது மட்டும் ஞாபகத்தில் இருக்கணும். 350 ஞாபகத்தில் வச்சுக்க, 350 ஞாபகத்தில் வச்சுக்க. 30-32 350. ரைட், எல்லாம் அதே தாங்க, திரும்ப ஒரே இதுதான் வந்துகிட்டே இருக்குது. மறந்துடாதீங்க. ஏதோ ஒன்று சொல்ல நினச்சேன், மறந்துட்டேன். ஏதோ ஒன்று இப்போ சொல்ல நினச்சேன். என்னது? யோசி. சரி, ஓகே, ஞாபகம் வச்சுன்னா சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ட்ரோன் கவச், அதை பற்றி கேட்டிருக்காங்க. அதை பற்றி உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து கண்டக்ட் பண்ணதா? அடடடா, இல்லை, இந்தியாவும் இஸ்ரேல் கிடையாது. இந்தியன் ஆர்மி மட்டும் தான் கண்டக்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து ஈஸ்டர்ன் அருணாச்சல் பிரதேசில் கண்டக்ட் பண்ணப்பட்ட ஒரு எக்ஸசைஸாக. எஸ் ஃபார்வர்ட் ஏரியாஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் அருணாச்சல் பிரதேஷ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் செக்யூரிட்டி அந்த டைட்டன் பண்ணுறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு ஆர்மி எக்ஸசைஸ், இந்தியன் ஆர்மி. ஓகே, ட்ரோன் கவச் அப்படின்னா பாதுகாப்பு. ட்ரோன் அப்படின்னா தெரியும் இல்லையா, அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள், அதுதான் ட்ரோன். அந்த ட்ரோன் கவச் வந்து யார் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் இந்தியன் ஆர்மி. ஓகே, இந்த ஃபட்டா மிசைல் அது யாரோடதுன்னு கேட்டிருக்காங்க. பாகிஸ்தானுடைய அதிநவீன இயந்திரமாக இருக்கக்கூடியது இந்த ஃபட்டா மிஷினை 750 கிலோமீட்டர் போகுமா. ஓகேங்களா? எனக்கு இப்போ கேட்கும் போதே பயமாக இருக்குது. அடுத்து வந்து விச் ஸ்டேட்ஸ் டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஓகே ரிசீவ்டு குளோபல் டூரிசம் அவார்டுங்க. குளோபல், ஓகே, நேஷனல் கிடையாது, குளோபல் டூரிசம் அவார்டு. எந்த ஸ்டேட்டு குறுந்தாடி வச்ச நம்மளுடைய எல்லாருக்கும் பிடிச்ச சீஃப் மினிஸ்டர் யார்? சந்திரபாபு நாயுடு. ஓகேங்களா? அவர் தான் வந்து இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு பில்கேட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வரும்போது அவர் தான் வந்து பில்கேட்ஸை பிடிச்சி பில்கேட்ஸ் எங்கள் ஏரியாவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணு, நான் உங்களுக்கு என்ன வேணால் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து ஒரு 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 ஸ்டேட்டுக்கான வளர்ச்சியை வந்து உறுதி பண்ணது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இவர் தான், சந்திரபாபு நாயுடு. ஓகே, ஸோ இவர் மேலே 1000 அலிகேஷன்ஸ் நீங்கள் வச்சிங்க அப்படின்னாலும் இவரோட ஆட்சி அப்படிங்கிறது அங்கே வந்து பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து எப்படி ஃபண்டு வாங்க முடியும், மேக்ஸிமம் ஃபண்டு வாங்கி அவங்களோட ஸ்டேட்டுக்கு வந்து வெல்ஃபேர் அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகேவா? ஸோ டூரிஸ்ட்டில் வந்து குளோபல் டெஸ்டினேஷனாக வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? பண்டித் சனுன்லால். ஸோ ஒரு கேப் விட்டேன் இல்லையா, அது எதுக்கு, இது ரீட் பண்ணுறது தான். ஸோ ப்ரொனவுன்சியேஷன் வந்து ஆல்ரெடி நமக்கு பிரச்சனை. ஓகே, இது பேர் என்னது? சன்னுன்லால். ஓகே, பண்டித் சனுன்லால். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் மியூசிக்கில் வந்து புகழ் பெற்றவர். ஓகே, பத்மபூஷன் பத்ம விபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு. பத்மபூஷன் 2010லையும் பத்ம விபூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2020லையும் வாங்கியிருக்காரு. பண்டித் சனுன்லால். ஓகே, சனுன்லால் மிஸ்ரா. ஓகே, பண்டித் சனுன்லால் மிஸ்ரா. ஓகே, பத்மபூஷன் வந்து 2010லையும் விபூஷன் வந்து 2020லையும் வாங்கியிருக்காரு. ரைட்டா? ஓகே, ஐமேப் இன்டர்ஸ்டெல்லர் மேப்பிங் அண்ட் ஆக்சலரேஷன் ப்ரோப். ஓகே, இன்டர்ஸ்டெல்லர் மேப்பிங் அண்ட் ஆக்சலரேஷன் ப்ரோப். ஓகே, ஸோ இந்த வெளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர் என்ன சொல்லுவாங்கயா, இந்த இன்டர்ஸ்டெல்லார் இல்லாமல் அடுத்த இன்டர்ஸ்டெல்லார் தமிழ் என்ன சொல்லுவாங்க, அது வந்து வெளிமண்டலம் தானே, வேறு ஒரு யூனிவர்ஸ். ஓகே, ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இதுதான் வந்து இந்த ஐமேப். ஓகே, இது யார் லான்ச் பண்ணுறா? இந்த மாதிரி யாருமே பண்ணாத அற்புதமான விஷயங்கள் வந்து யார் பண்ணுவாங்க? நாசா தான். எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரியாது. ஓகேவா? ரைட். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் கோல் இஸ் டு ஸ்டடி த சோலார் பார்ட்டிகல். இதோட பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்க. ஐமேப் அப்படிங்கிறது யார் லான்ச் பண்ணாங்க? நாசா. ஓகே, இன்டர்ஸ்டெல்லர் மேப்பிங் ஆக்சலரேஷன் ப்ரோப். அடுத்து 11வது கிரீன் எக்கனாமிக் சமிட். ஓகே, ஸோ ஃபுல்லாக பாலைவனமாக இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. ஓகே,
ஸோ ஆனால் வளர்ச்சியில் பெரிய லெவலில் போயிருக்கு. இங்கே வந்து க்ரீனுக்கு வந்து இப்போ கண்டு வச்சுருக்காங்க. ஸோ அது எந்த சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய். 11வது வேர்ல்டு க்ரீன் எக்கனாமிக் சமிட். வேர்ல்டு க்ரீன் எக்கனாமிக் சமிட் ஏதோ எக்ஸாம்பிள் வந்த மாதிரி எனக்கு ஞாபகம். அது வந்துச்சா என்ன தெரியல. ஓகே, தீம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் ஃபார் இம்பேக்ட், டிரைவிங் த ஃபியூச்சர் ஆஃப் க்ரீன் எக்கானமி. பேமெண்ட் ரெகுலேட்டரி போர்டு இருக்காங்க இல்லையா, வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி பிளேஸ் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோவிங். ஸோ இப்போது பிபிஎஸ்எஸ், ஓகே, பிபிஎஸ்எஸ். ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட் ரெகுலேட்டரி போர்டாக வந்து அதை மாற்றிருக்காங்க. ஓகேவா, பிபிஎஸ்எஸ்ஸை மாற்றிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி அது பேர் என்ன, போர்ட் ஃபார் ரெகுலேஷன் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டமாக இருந்ததை அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ரெகுலேட்டரி போர்டாக வந்து மாற்றிருக்காங்க. ஓகேவா, ஓகே. ஸோ இது வந்து பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் 2007 கீழே வந்து இது பண்ண போகிறாங்க. ஓகே, அடுத்து வந்து சஞ்சய் மல்ஹோத்ரா சேர்பர்சனு 6 பேர் இதனுடைய ஹெட்டாக இருக்க போகிறாங்க. அப்போ முக்கியமானது 6 பேர் அப்படிங்கிறது வந்து கவர்னரோட சேர்த்து 6 பேர். ஓகே, எப்படி மானிட்டரி பாலிசி கமிட்டிக்கோ அதே மாதிரி தான் வந்து இந்த பேர் என்ன, பேமெண்ட் ரெகுலேட்டரி போர்டு. பேமெண்ட்டை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு போர்டு. முன்னாடி எப்படி இருந்துச்சு, பிபிஎஸ்எஸ். அடுத்து, which of the following entity has agreed to purchase 43.46 stake in Samman Capital for USD 1 billion. ஓகே, 1 பில்லியன் கொடுத்து 46.46% வந்து சம்மன் கேபிட்டலில் ஒருத்தர் வாங்கியிருக்காங்க. அந்த புண்ணியஸ்தன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஹெச்சி வந்து 43.46% சம்மன் கேபிட்டலில் வாங்கியிருக்காங்க. ஓகே, சம்மன் கேபிட்டலில் அபுதாபியை சேர்ந்த அபு வந்து 43% 1 பில்லியன் கொடுத்து சம்மான் கேபிட்டலில் வாங்கியிருக்காரு. ரைட்டா. அடுத்து, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா extended foreign exchange outlay period for merchant trade transaction from 4 months to how many months? Okay, 6 months. Okay, இப்போ என்ன அப்படின்னா, இப்போது ஒரு கண்ட்ரி ஏன்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, பின்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, ஓகே, சின்னு ஒரு கண்ட்ரி இருக்குது. இந்த சி கண்ட்ரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த பி கண்ட்ரிக்கும் ஏ கண்ட்ரிக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. ஓகே, சண்டை போட்டாங்கன்னு வச்சுங்களேன். இந்த பி கண்ட்ரிக்கிட்ட இருந்து பொருள் வந்து ஏ கண்ட்ரிக்கு தேவைப்படுது, டேரெக்டாக வாங்க மாட்டாங்க. ஓகே, இப்போ வந்து சி கண்ட்ரி வந்து இந்த பொருளை வாங்குது. ஓகேங்களா, இந்த பொருளை வாங்கி ஏ கண்ட்ரிக்கு விற்குது. ஓகேங்களா, இந்த விற்கும்போது இந்த பேமெண்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏ கண்ட்ரி சிக்கு தரணும். ஓகே, குறிப்பிட்டு $10 வச்சுக்கங்களேன், $10 அப்படிங்கிறது தரணும்னு வச்சுக்கங்களேன். ஸோ இப்போது இந்த டைம் அந்த அமௌண்ட் தர டைம் அப்படிங்கிறது முன்னாடி 4 மாதத்துக்குள்ளே தந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. ஓகேங்களா, ஸோ இப்போது இந்த அமௌண்ட் தர்ற பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு வந்து தந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால, இப்போது ஏ மாதிரி இருக்கிற இன்னொரு கண்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸ்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, எக்ஸ் வேண்டாம், டின்னு ஒரு கண்ட்ரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த கண்ட்ரி என்ன நினைப்பான் அப்படின்னா 6 மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, நம்மளும் இவங்ககிட்ட பொருள் வாங்கலாம் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் பொருட்கள் வாங்குறது அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஓகே, லேட்டராக வந்து நம்ம பிக்கு வந்து பண்ணிக்கலாம். பிகிட்ட நான் சொல்லும் போதே இது பண்ணி இப்படி தான் வாங்குவேன். இங்கே பார்த்துக்க பி, நான் வந்து 4 மாதம் கழிச்சு தான் உனக்கு பேமெண்ட் அப்படிங்கிறது தருவேன், உன்னோட எதிரிக்கு தான் விற்கிறேன். அது சொல்ல தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ 4 மாதம் கழிச்சு தான் தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அதோட இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 6 மாதம்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா, ரைட், பார்த்துங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு மேலே இருக்கிறதுக்கு தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த இது. ஓகே, இல்லை அப்படின்னா வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஒன்றே வந்து போதும், அதை வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான், வேஸ்ட்ரோ அக்கௌண்ட் வந்து இது பண்ணுறதுக்காக. அடுத்து வந்து அண்டர் ஆர்பிஐஸோட ஸ்பெஷல் 1 year ஃபார் செட்டில்மெண்ட், எதுக்கு, இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் அன்கிளைம்டு டெபாசிட்ஸ். ஓகே, பேங்க் வில் ரிசீவ் த இன்சென்டிவ்ஸ் பிட்வீன். ஓகே, இது என்ன அப்படின்னா, இப்போ பேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் ஒன்று இருக்கும், கரெக்டாக. ஸோ இப்போது 2 வருஷம் வரைக்கும் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த ஆக்டிவிட்டியுமே பண்ணல அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி பேர் வைப்பாங்க, இல்லை டார்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அது 10 வருஷத்துக்கு மேலே போச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா டெஃப் ஃபண்டுக்கு வந்து டிஇஏ ஃபண்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இதை ஹேண்டில் பண்ணுறது ஆர்பிஐ. ரைட்டா, ஸோ இந்த ஃபண்டு இருக்கு இல்லையா, இந்த 2 வருஷத்துக்கு மேலே ஆனது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ கஸ்டமர் கால் பண்ணி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமரோட ஒரு அக்கௌண்ட்டில் வந்து 7 லட்சம் இருக்குன்னு வைங்களேன், அவர் வந்து தவறிட்டார். ஓகே, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பேங்க்குக்கு தெரியல, பேங்க்கில் வந்து அப்படியே ரினியூவல் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து
அந்த ஆக்டிவிட்டி வந்து பெருசாகவே இல்லை. ஓகே, யாருமே அதை கண்டுக்கல. ஸோ ஒரு நாளுக்கு அப்புறம் வந்து கால் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு அவர் வந்து இறந்துட்டாரு. ஸோ அப்போ நாமினியாக யார் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணி, நீங்கள் இந்த பணத்தை என்ன பண்ணுறீங்க, இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு அதை வந்து செட்டில் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த 0 to 4 வருஷத்தில் இருந்த அக்கௌண்ட் வந்து பேங்க் சைடில் வந்து இந்த மாதிரி கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5% இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளவு இந்த அமௌண்ட்டில். ஓகே, இந்த அமௌண்ட்டில் இப்போ 10 கோடி இருக்குது அப்படின்னா அதோட 5% எது கம்மியாக இருக்கும், இல்லை அப்படின்னா 1000 ரூபா. ஓகேங்களா, சாரி 10,000 ரூபா இல்லைன்னா 10,000 ரூபா, எது கம்மியாக இருக்கோ அதான் தருவாங்க. 10,000 கம்மியாகிடுச்சுன்னா 10,000, இல்லை 5% கம்மியாகிடுச்சுன்னா 5%. அதே மாதிரி 4 to 8 வருஷத்துக்கு வந்து 6%, இல்லை அப்படின்னா 15,000, விச் எவர் இஸ் லெஸ். ஓகே, அடுத்து வந்து 8 to 10 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7%, 20,000. எபவ் 10 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.5, 25,000. ரைட்டா? ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ்ஸ் வந்து 5% 7.5% வரைக்கும் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ரைட்டா? உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கும்னு நம்புகிறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா October 1, 2025 செப்டம்பர் 30, 2026 வரைக்கும். செப்டம்பர் 30, 2026 வரைக்கும் இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? இது வந்து 67,000 கோடி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டாக இருக்குது. ஓகே, இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டாக வந்து அன்கிளைம் பண்ணாத டெபாசிட்ஸ் வந்து இருக்குது 67,000 கோடி. ஓகே, ஸோ அதை வந்து எப்படியாவது மக்களுக்கு திருப்பி கொடுத்தே ஆகணும். ரைட்டா? ஸோ அதற்கான ஒரு முயற்சி தான். நான் சொன்ன மாதிரி அதிகபட்சம் வந்து 25,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் அப்படிங்கிறத தருவாங்க. ஓகே, அடுத்தது வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் செக்டார் ஹெலிகாப்டர் ஃபைனல் அசம்பிளி எங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்டில்? கர்நாடகாவில் வரப்போகுது. ஓகேங்களா, இது வந்து யார் இது பண்ண போகிறாங்க அப்படின்னா டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம் லிமிடெட் வெமகல் அப்படிங்கிற இதில் தான் வந்து யார் ஏர்பஸ் இருக்காங்களே, ஏர்பஸ் வந்து ஸ்பெயினோடது. ஓகேங்களா, ஸோ இந்த H125 அப்படிங்கிற ஹெலிகாப்டரை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான். ஓகே, H125 அட்வான்ஸ்டு, அது பேர் என்ன, டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம் லிமிடெட். யார் கூட? ஏர்பஸ் கூட சேர்ந்து H125 வெமகல் கர்நாடகா. ஓகே, அடுத்தது ஸோ விச் டிஸ்ட்ரிக்ட் இன் சத்தீஸ்கர் பிகம் த ஃபஸ்ட்டு அஃபிஷியலி டிக்ளேர்ட் சைல்டு மேரேஜ் ஃப்ரீ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி எதை வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா பலோத் டிஸ்ட்ரிக்ட். அதுதான் வந்து இந்தியாவினுடைய ஓகே இந்தியாவில் ஃபஸ்ட்டு சைல்டு மேரேஜ் ஃப்ரீ டிஸ்ட்ரிக்டாக வந்து இதை தான் அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா, இது வந்து மொத்தம் 436 கிராம பஞ்சாயத்து இருக்குது. ஓகேங்களா, எங்கே இந்த டிஸ்ட்ரிக்டில். ஓகே, 9 அர்பன் பாடிஸ் இருக்குது. இதை தான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். சத்தீஸ்கர் வாழ்த்துக்கள். அடுத்து who among the following best describes INS சட்லஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி ஹைட்ரோகிராஃபிக் சர்வே வெசல்ங்க. ஹைட்ரோகிராஃபிக். ஓகே, ஜெல் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஓகே, இது வந்து ஜெல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெல் அப்படின்னா நமக்கு தெரியும் தண்ணி. ஓகே, இது வந்து ஹைட்ரோகிராஃபிக் அப்படின்னாலும் தண்ணி தானே, ஹைட்ரோ அப்படின்னாலும் தண்ணி தானே. ஓகே, அப்போ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து போர்ட் லூயிஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா போயிருக்கு 18வது ஜாயின்ட் ஹைட்ரோகிராஃபிக் சர்வே. எங்கே? மொரீஷியஸில் நடந்தது. ஓகே, மொரீஷியஸோட கேபிட்டல் போர்ட் லூயிஸ். ஓகே, இந்த சட்லுஜ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க, பில்டு பண்ணியிருக்காங்க. ஓகே, கோவா அப்படின்னா பீச் இருக்குது, பீச்சில் தண்ணி நிறைய இருக்குது. அப்போ சட்லுஜ் தண்ணி. ஓகே, 18வது ஹைட்ரோகிராஃபிக் சர்வேங்க, மொரீஷியஸ். ஓகே, அடுத்த கேள்வி ஹூ பிகம் இந்தியாஸ் ரிச்சஸ்ட் உமன் அக்கார்டிங் டு ஹூருன் இந்தியா ரிச் லிஸ்ட். ஓகே, இந்த ஹூருன் அப்படிங்கிற பேருக்கு பதிலாக நம்ம வருண் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ வருண் அவர் வந்து சொல்கிறாரு இந்தியாவில் வந்து இவங்க தான் வந்து ஹையஸ்ட்டு உமன் ரிச்சஸ்ட் பர்சன். யார்? ரோஷினி நாடார். ஓகேங்களா, ரோஷினி நாடார். வருண் சொல்கிறாரு, ரோஷினி நாடார். ஓகேங்களா, ஒரு சில இதில் வந்து இவங்க சாவித்ரி ஜிந்தால் அப்படிங்கிறதும் வந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் வந்து வேறு இது. ஓகே, நமக்கு வருண் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதா முக்கியம். வருண் சொல்கிறாரு இந்தியாவில் வந்து முகேஷ் அம்பானி ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காரு, கிட்டத்தட்ட 9.5 லட்சம் கோடி. ஓகே, 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, 9.5 லட்சம் கோடி. ஓகே, கௌதம் அதானி செகண்ட் 8.14 லட்சம் கோடி. ரைட்டா, இவர் வந்து 30% டவுன் ஆகியும் செகண்ட் பிளேஸில். ரோஷினி நாடார் வந்து 2.84 லட்சம் கோடி. ரைட்டா, எஸ். அதுக்கப்புறம் வந்து ஃபிலாந்த்ரஃபி லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. ஓகேங்களா, யார்? ரோஷினி நாடார். அவங்க தான் ஷிவ் நாடார் ஃபேமிலி. 2700 கோடி அப்ராக்சிமேட்டாக 2700 கோடி. ஓகே, இதில் வந்து ஆக்டராக வந்து ஷாருக் கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்லியனர் 12,490 கோடி சொத்து மதிப்பு வந்து அவருக்கு இருக்குது. ரைட்டா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 350 பில்லியனர்ஸ் அப்படிங்கிறவங்க இந்தியாவில் இருக்காங்க.
350க்கு மேற்பட்டவங்க. ஸோ அவங்களோட சொத்து மதிப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 167 லட்சம் கோடி. 167 லட்சம் கோடி. 167 லட்சம் கோடி. அடேங்கப்பா. இல்லைங்க, ஒரே நிமிஷம் இல்லைங்க, நான் ஒரு சில இது மட்டும் கால்குலேட் பண்ணுறேன். 90 அப்படின்னு போட்டோம்னா ஓகே 2 ட்ரில்லியன். ஓகே 2 ட்ரில்லியன் இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ட்ரில்லியன். ஸோ இந்தியாவோட ஜிடிபியில் பாதிங்க. ஜிடிபியில் பாதி 350 பேர்த்துக்கிட்டியா. அடுத்தது வந்து யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்கோம். அது எந்தெந்த கண்ட்ரியோட பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டு, நார்வே, ஐஸ்லாண்டு. இதை வந்து நீங்களே ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஆனால் ஞாபகம் வச்சுங்க, ஐஸ்லாண்டு அதோட கண்ட்ரி பேர். ஓகே, சுவிட்சர்லாண்டு பெரிய கண்ட்ரி, நார்வே பெரிய கண்ட்ரி, ஐஸ்லாண்டும் அதுவும் வந்து சின்ன சின்ன கண்ட்ரி. ரைட்டா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதோட கேபிட்டல் வந்து பார்த்துங்க, சுவிட்சர்லாண்டு வந்து பேர்னு, சுவிட்சர்லாண்டோட ஃப்ராங்க். ஓகே, சுவிட்சர்லாண்டு ஃப்ராங்க்கு, நார்வே ஓஸ்லோ, நார்வேரியன் க்ரோன். அதுக்கப்புறம் ஐஸ்லாண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேர் வந்து நீங்களே இது பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஐஸ்லாண்டிக் கொரோனா மாதிரி ஐஸ்லாண்டில் கொரோனா. ஓகே, அடுத்து இதோட வந்து பார்த்தீங்கன்னா வாடுஸ் ஸ்விஸ் ஃப்ராங்க் வந்து 2 சுவிட்சர்லாண்டுக்கும் அதுக்கு வந்து ஸ்விஸ் ஃப்ராங்க்கு வாடுஸ். ரைட். ஓகேவா? இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த அக்ரிமெண்ட் பேர் என்ன அப்படின்னா ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், டெப்பா. ஓகே, டெப்பா. ஆனால் நமக்கு செப்பா அப்படின்னா நமக்கு தெரியும், காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். இது வந்து யூஏஇ கூட போட்டிருந்தோம். ஓகே, ஸோ இப்போ நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த ரூரல் மினிஸ்ட்ரிக்கு ஒரு முட்டாள் ஒரு வேலையை பண்ணா அப்படின்னா அதே முட்டாள் தான் இந்த செப்பா அக்ரிமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஏஇக்கு பதிலாக யூகேன்னு போட்டு வச்ச முட்டாள். ஸோ அந்த முட்டாள் பேர் மறுபடியும் தெரிஞ்சுது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டா? ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து 15 வருஷத்துக்கு வந்து ஒரு 100 பில்லியன் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத கொண்டு வரும். 15 வருஷம் 100 பில்லியன். ஓகே, 15 வருஷம் 100 பில்லியன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். 11வது க்ரீன் எனர்ஜி சமிட் இப்போ தான் பார்த்தோம். எங்கே நடந்தது? 11வது க்ரீன் சமிட். க்ரீன் அப்படின்னா பாலைவனமாக இருக்கக்கூடிய துபாயில் 11வது க்ரீன் சமிட். ரைட்டா? அதுக்கப்புறம் இன்னோவேட்டிங் ஃபார் இம்பேக்ட் ஆக்சலரேட்டிங் த ஃபியூச்சர் ஆஃப் அ க்ரீன் எக்கானமி. அதுதான் அதோடைய தீம். ஓகே, அடுத்தது வந்து அக்கார்டிங் டு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, விச் ஸ்டேட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சைபர் கிரைம். ஓகே, சைபர் கிரைம் கிடையாது. ஸோ எந்த ஸ்டேட்டில் வந்து அதிகமாக நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. கர்நாடகா. ஓகே, இந்த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ வந்து யாரோட கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா மிஸ்டர் அமித்ஷா. இவர் வந்து மினிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் மினிஸ்ட்ரி அண்டு அவரோட மினிஸ்ட்ரி. ஆனால் இந்த மினிஸ்ட்ரி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் மினிஸ்ட்ரி தான். ஓகே, அவரோட அடிஷ்னல் மினிஸ்ட்ரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் மினிஸ்ட்ரி அமித்ஷாவுக்கு. ஓகே, நேஷனல் கிரைம் ரெக்கார்டு பியூரோ வந்து 1986 நியூ டெல்லியில் இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கண்ட்ரோல். ஓகே, ஓவராலாக வந்து சைபர் கிரைமில் மட்டும் 86,000 இது வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஓகேங்களா? 86,000 ரெஜிஸ்டர் ஆகிருக்கு சைபர் கிரைமில் மட்டும். இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃப்ராட் டாமினேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 60,000 வச்சுங்களேன். ஓகேவா? செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து 4,000. ஓகே, கர்நாடகாவில் வந்து 21,000 சைபர் ரெக்கார்டு கேசஸ் வந்து வந்திருக்கு. தெலுங்கானா செகண்டு, தேர்டு வந்து உத்தரப்பிரதேஷ், 4வது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 4வது தரல. ஓகேவா? ஓவராலாக கேஸ் ஃபைல் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,81,000. இதில் சைபர் மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு? 86,000. கிட்டத்தட்ட ஒரு 45% வச்சுக்கோங்களேன். ஓகே, அக்கார்டிங் டு த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ரிப்போர்ட், ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபார்ம் சூசைட்ஸ் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபார்ம் சூசைட்ஸ் வந்து எங்கே நடந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. எங்கே நடந்திருக்கு அப்படின்னா மகாராஷ்டிராவில் ஃபார்ம் சூசைட்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ இதனுடைய டைரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலோக் ரஞ்சன். ஓகே, 38% ஓவராலாக வந்து 100 பேர் இறக்குறாங்க அப்படின்னா 38 பேர் வந்து மகாராஷ்டிராவில் இருக்காங்க. செகண்ட் வந்து கர்நாடகா 22 பேர், ஆந்திராவில் வந்து 8 பேர், மத்திய பிரதேஷ் 7, தமிழ்நாட்டில் வந்து 6 பேர். ரைட்டா? ஸோ இந்த ஸ்டேட்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 சூசைட்ஸ் சொல்லியிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால், பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட். ஓகே, இது எல்லாமே ஜார்க்கண்ட் வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? நார்த் ஈஸ்ட் கிடையாது, நார்த் ஈஸ்டர்ன். ஓகே, அடுத்து வந்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் இனிஷியேட்டிவ் லான்ச்டு பை சென்டர் டு சிமுலேட் கிராம் சபா ஸ்கூல்ஸ் ஆன்
த லைன் ஆஃப் மாடல் யுனைடெட் நேஷன். ஸோ இதுக்கு வந்து இதுக்கு மாடல் கிராம் சபா ஸ்கூலுக்கு அவ்வளோதான், ஒரு விஷயம் கிடையாது. மாடல் கிராம் சபா ஸ்கூலு. ஸோ அதை தான் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஓகே, யுனைடெட் நேஷன் அண்டு இதெல்லாம் சேர்ந்து மாடல் யுனைடெட் நேஷனோட அந்த இது இது என்ன அப்படின்னா 9-12 இருக்கிற ஸ்கூல் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைலட் பேசிஸில் வந்து உத்தரப்பிரதேஷ்லையும் ராஜஸ்தான்லையும் கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா? உத்தரப்பிரதேஷ்லையும் ராஜஸ்தான்லையும். ரைட்டா? அடுத்தது வந்து சாரல். ஓகே, எந்த இன்ஸ்டியூஷன் வந்து சாரல் அப்படிங்கிறது வந்து இது பண்ணியிருக்காங்க இதுக்காக டு மேக் த சயின்டிஃபிக் ரிசர்ச் மோர் ஆக்சசபிள். யார்? அனுசந்தர் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். அனுசந்தர் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். இந்த சாரல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிம்பிளிஃபைடு அண்ட் ஆட்டோமேட்டட் ரிசர்ச் ஆம்பிளிஃபிகேஷன் அண்ட் லேர்னிங். ஆம்பிளிஃபிகேஷன் அண்ட் லேர்னிங். ஓகே, சிம்பிளிஃபைடு அண்ட் ஆட்டோமேட்டட் ரிசர்ச். சாரல் தூரல் சாரல். simplified and automated research amplification and learning. ஓகே, ஸோ ஏன் இவ்வளோ டைம் சொல்கிறேன்னு நீங்கள் யோசிக்கலாம். எனக்கும் நான் வந்து மைண்டில் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுறேன். சாரல் யூசஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டு சிம்பிளிஃபை காம்ப்ளெக்ஸ் ரிசர்ச் இன்டூ வீடியோஸ். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி கொடுக்க போதான். ஸோ இந்த அனுசந்தனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சம் கோடி அப்படிங்கிறது வந்து 1 லட்சம் கோடி அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக ஞாபகம் இருக்கா? எஸ். ஸோ அடுத்தது வந்து ப்ரமோஷன் ஆஃப் ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் இன் ஃபார்மா மெட்டெக் செக்டாரில் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணது எந்த மினிஸ்ட்ரி? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் அண்டு கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ். ஓகே, கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் யார்? ப்ரமோஷன் ஆஃப் ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் இன் ஃபார்மா மெட்டெக் செக்டார். ஞாபகம் வச்சுக்க, ஃபார்மா மெட்டெக் செக்டார். ஓகே, யார்? ஃபெர்டிலைசர்ஸ் மினிஸ்டர். ஃபெர்டிலைசர்ஸ் மினிஸ்டர் யார்? நம்மளுடைய ஜேபி நட்டா, ஜெயபிரகாஷ் நட்டா. ஓகே, இதுக்காக 2023 லான்ச் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி அப்படிங்கிற பட்ஜெட் அலோகேஷன் அப்படிங்கிறது பண்ணியிருந்தாங்க. ரைட்டா? அடுத்து இந்தியாவுடைய வெயிட் லிஃப்டர் மீராபாய் சனு. ஓகே, அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. என்னது அப்படின்னா மெடல் இன் உமன் 48 கேஜி கேட்டகரியில் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நார்வே வந்து 48 கேஜி கேட்டகரியில் என்ன மெடல் வாங்கியிருக்கான்னு கேட்குறாங்க. சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க. ஓகே, 48 கேஜிக்கு அவங்களோட கேட்டகரி வந்து 48 கேஜி. ஓகே, லாஸ்ட்டாக வந்து இவங்க வந்து இதுலேயும் சில்வர் வாங்கியிருந்தாங்க. டோக்கியோலையும் வந்து சில்வர் வாங்கியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் சின்ஸ். ஓகே, இதெல்லாம் ஓகே. இவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து ரீ சாங் கும். அவர் வந்து கொரியாவை சேர்ந்தவர். அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஓகே, பாரிஸில் வந்து அவங்க 4th பிளேஸ் வாங்கினாங்க. ஆனால் வந்து லண்டனில் நடந்த இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டோக்கியோவில் வந்து இவங்க வந்து சில்வர் மெடல் வாங்கியிருந்தாங்க. ரைட்டா? அடுத்து விச் கண்ட்ரி ஹோஸ்ட் உமன் வேர்ல்டு T20 கிரிக்கெட் பிளைண்டு. ஓகே, அது வந்து ஸ்ரீலங்காவும் இந்தியாவும். ஓகே, அது நடந்து முடிஞ்சு வின்னரே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யார் ஜெயிச்சாங்க? இந்தியா தான் ஜெயிச்சாங்க. எகென்ஸ்ட் நேபாள். இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து அதை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அனிமல் வெல்ஃபேர் டே அப்படிங்கிறது பார்த்துங்க. அக்டோபர் 3 அனிமல் வெல்ஃபேர் டே. அனிமல். அடுத்து செபி இருக்காங்க இல்லையா? செபியில் மிச்சமாக இருக்கக்கூடிய இப்போ வந்து செபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணல அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணாலும் டெபாசிட்டாக தான் இருக்கும். ஓகே, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். அதை கிளைம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு போர்ட்டல் வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறோம். அந்த போர்ட்டல் என்ன அப்படின்னா மித்ரா போர்ட்டல். ஓகே, மித்ரா போர்ட்டல். அந்த மித்ரா போர்ட்டலோட ஃபுல் ஃபார்ம் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேசிங் அண்ட் ரிட்ரைவல் அசிஸ்டன்ட். ஓகே, ஃபுல் ஃபார்ம் பார்த்து வச்சுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேசிங் அண்ட் ரிட்ரைவல் அசிஸ்டன்ட். ரைட்டா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது என்னமோ வருமே, ப்ளீஸ் இன்வெஸ்ட் கேர்ஃபுல்லி பிஃபோர் டூயிங் த இன்வெஸ்ட்மெண்ட்டா சம்திங் ஏதோ வரும். ரைட்? ஓகே, அடுத்தது வந்து விச் இன்ஸ்டிடியூஷன் அப்ரூவ்டு 190 million லோன் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தூர் மெட்ரோ ரயில். இந்தூர் எங்கே இருக்குது? மத்திய பிரதேசில் இருக்குது. அதுக்கு வந்து ஏடிபி யார்? ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து $190 million அப்படிங்கிறது மெட்ரோவுக்கு தர்றாங்க. இண்டூர் மெட்ரோ. ரைட்? இண்டூர் மெட்ரோவுக்கு வந்து தந்திருக்காங்க. அடுத்து விச் குளோபல் கம்பெனி கொலாபரேட்டிங் வித் Tata Advanced System Limited to establish India's first private final assembly line. Vemagal. ஓகே, யார்? H125 ஹெலிகாப்டர் தயாரிக்கணும். ரைட்டு. யார் தயாரிக்கிறா? டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம் லிமிடெட். ரைட்டு. எங்கே தயாரிக்கிறாங்க? விமகல் இந்தியா
வெமகல் கர்நாடகா லைட்டு. இது யார் கூட சேர்ந்து? ஏர்பஸ் கூட சேர்ந்து தான் வந்து இதை தயாரிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது DPIIT இருக்காங்களா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், ரீசென்ட்லி சைன்ட் MOU வித் விச் குளோபல் கம்பெனி டு பூஸ்ட் பயோடெக் startup ecosystem in India. Biotech startup ecosystem in India. Thermo Fisher Scientific இது எங்கே அப்படின்னா யூஎஸோட ஒரு கம்பெனி. அவங்க DPIIT கூட சேர்ந்து பயோடெக் ஸ்டார்ட்அப் தெர்மோ ஃபிஷர்ஸ் பயோடெக் ஸ்டார்ட்அப்ஸுக்கு வந்து அதை வந்து அந்த ஈகோசிஸ்டம் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ரைட்டா? ஈகோசிஸ்டமை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்தது எக்ஸசைஸ், கொங்கன் எக்ஸசைஸ்ங்க. கொங்கன் எக்ஸசைஸ் UK. இதெல்லாம் ஒரு பெரிய நியூஸாக வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து இது நடக்க போகுது. பார்த்துங்க, கொங்கன் எக்ஸசைஸ். ஓகே, நேவி எக்ஸசைஸ்ங்க. நேவி எக்ஸசைஸ். அடுத்து PM சேது. இதையும் 1000 டைம் பார்த்துருப்போம். PM சேது, பிரைம் மினிஸ்டர் ஸ்கில் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி த்ரூ அப்கிரேடட் ITI. ஓகே, இதெல்லாம் வந்து பார்க்காம சொல்லணும். எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருந்தாங்க? 60,000 கோடி. 60,000ல் 30,000 கோடி சென்ட்ரலு. ஓகேவா? மிச்சம் 20,000 கோடி ஸ்டேட்டு. மிச்சம் 10,000 கோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸு. இந்த 30,000ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க்கும். ஸோ இந்த ரீசெண்டாக ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து அரௌண்ட் ஒரு 7,000 கோடி அப்படிங்கிறது இதுக்கு அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? எஸ். ஸோ இது வந்து 5 இன்னோவேஷன் சென்டரை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு புவனேஸ்வர், ஒடிசா. செகண்டு ஹைதராபாத்து, எங்கே? தெலுங்கானா. 3வது சென்னை, தமிழ்நாடு. 4வது லுத்தியானா. 5வது கான்பூர், UP. லுத்தியானா பஞ்சாபில் இருக்குது. ரைட்டா? இதுக்கு மேலே வேறு ஏதாவது இருக்கா? இதில் வந்து 1000 ITIஸை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ். 1000 ITIs. என்னடா அது? 1000 ITIs. ஓகே, ஸோ எல்லாமே இதில் கவர் ஆகிருக்கு. பார்த்துங்க, இது என்னன்னா டு மாடர்னைஸ் த கவர்மெண்ட் ITIs அக்ராஸ் இந்தியா. கவர்மெண்ட் ITIs. ஓகே, அதை மட்டும் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. கவர்மெண்ட் ITIs. பார்த்துங்க, ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ அப்கிரேடட் ITIs. எம்ப்ளாய்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் 1000 கவர்மெண்ட் ITIs. பார்த்துங்க எப்படின்னு. 5 நேஷ்னல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். எங்கே? புவனேஸ்வர், சென்னை, ஹைதராபாத்து, கான்பூர், லுத்தியானா. அதுக்கப்புறம் INS சஹயாத்ரி. அதை பற்றி என்னென்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தல்வார் கிளாஸா சஹயாத்ரி தல்வார் கிளாஸா? சிவாலிக் கிளாஸ் தானே? தல்வாரி கிளாஸா? ஸோ இதில் என்ன அப்படின்னா கைடட் மிசைல் ஸ்டெல்த் ஃப்ரைகேட் அப்படிங்கிறது கரெக்டு. ஆனால் தல்வார் கிளாஸ் கிடையாது. இது வந்து சிவாலிக் கிளாஸ். யார்? சஹயாத்ரி சிவாலிக். SSல ஸ்டார்ட் ஆகுது. இது மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் அவங்க தான் வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ். ஸோ இந்த INS சஹயாத்ரி இருக்காங்க இல்லையா? ஓகே வேண்டாம். அது வந்து எனக்கு கொஞ்சம் குழப்பம், அதனால் அந்த இது வேண்டாம். அடுத்தது வந்து துவானி. ஓகே தாவணினே வச்சுக்கலாம். ஓகே, நமக்கு வந்து புரிகிற மாதிரி. ஓகே வேணாம். துவானி மிசைல். துவானி மிசைல் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா படித்ததை நான் தான் தப்பாக படிச்சிட்டேன். ஓகே, துவானி மிசைல் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து மீடியம் ரேஞ்ச் ஆன்டி டேங்க் கைடட் மிசைலா? இல்லை. ஓகே, இது வந்து மீடியம் ரேஞ்ச் கிடையாது. இது வந்து டெவலப் பண்ணது DRDOவா? எஸ், டெவலப் பண்ணது DRDO. இது வந்து மீடியம் ரேஞ்ச் கிடையாது. இது வந்து ஹைப்பர்சானிக் மிசைல். ஓகே, இது DRDO தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது வந்து மேக் 5-6 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடியது. கிட்டத்தட்ட 7400 km/h. ஓகே, 100 கிடையாது, 60 கிலோமீட்டர் வேகத்தில் போனாலும் சிட்டிக்குள்ளே வந்து ஃபைன் போட்டுருவாங்க. ஆனால் இது வந்து பார்த்தா 7400 km வேகம். இதோட ரேஞ்ச் வந்து பார்த்துங்க. இது வந்து மீடியம் ரேஞ்சா 6000 to 10,000 km அப்படிங்கிறது மீடியம் ரேஞ்சா. துவானி மிசைல். ஓகே, இப்படி சொல்லும்போது உங்களுக்கு யூனிக்னஸாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் மறக்கவே மறக்காது. இதை தப்பாக சொன்னால் ஒரு விஷயத்தை கரெக்டாக படித்தோம் அப்படின்னா ஞாபகத்தில் நிற்கிறது கஷ்டம். தப்பாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக ஞாபகத்தில் நிற்கும். ஓகே, அக்ஷர் ஃபாஸ்ட் பெட்ரோல் வெசல் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சீரீஸ் ஆஃப் 8 ஆதம்யா கிளாஸ் பெட்ரோல் வெசல். ஓகே, இது யார் மேனுஃபேக்சர் பண்ணுறா? கோவா ஷிப்யார்ட் லிமிடெட். ஓகே, ஸோ இந்த அக்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கமிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா காரைக்கால் புதுச்சேரியில் கமிஷன் பண்ணியிருக்காங்க.
ரைட்டா. காரைக்கால் புதுச்சேரியில் கமிஷன் பண்ணியிருக்காங்க அக்ஷர். ஓகேங்களா. செகண்டு சீரீஸ் ஆஃப் 8 ஆதம்ய கிளாஸ். ஆதம்யா. ஓகே, ஆதம்ய கிளாஸ். அடுத்து வந்து நேட்டோ பைப்லைன். ஓகே, நார்த் அட்லாண்டிக் ட்ரிட்டி ஆர்கனைசேஷன். நார்த் அட்லாண்டிக் ட்ரிட்டி ஆர்கனைசேஷன் 1949 32 கண்ட்ரிஸ் இருக்காங்க. ஸோ இதில் கடைசியாக சேர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன். ஓகே, 31ஆவதாக சேர்ந்தது வந்து ஃபின்லாண்டு. ஓகே, இது எங்கே இருக்குது? ப்ருசல்ஸ், பெல்ஜியம். ஓகே, அடுத்து வந்து இட் வாஸ் செட் அப் டியூரிங் த கோல்டு வார் டு சப்ளை நேட்டோ ஃபோர்ஸஸ் வித் ஃபியூயல். அடுத்தது வந்து இட் வாஸ் கண்ட்ரோல்டு பை யூரோப்பியன் யூனியன், யூஎஸ்ஏன்னு கேட்டிருக்காங்க. ஆமாம். ஓகே, இல்லைங்க, கரெக்டு. இது வந்து இட் வாஸ் கண்ட்ரோல்டு பை யூஎஸ்ஏ. இப்போ வித்ட்ரால் ஆயிடுச்சா? யூஎஸ்ஏ இப்போ வித்ட்ரா ஆகிட்டாங்களா? எஸ் வித்ட்ரா ஆகிட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து போலண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. நேட்டோவில் வந்து நேட்டோ பைப்லைன் வந்து நாங்களும் சேர்றோம். நேட்டோ பைப்லைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தா பெட்ரோலியம் கொண்டு போகிறதுக்கான ஒரு பைப்லைன். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 12 கண்ட்ரிக்குள்ளே பூந்து போகுது. ஓகே, 12 கண்ட்ரிக்குள்ளே பூந்து போகுது. இதில் வந்து போலண்ட் நாங்களும் வந்து சேர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, போலண்ட் வந்து நாங்களும் சேர்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவில் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த வீடியோ வந்து அடுத்த நாளில் பார்ப்போம். ரைட்டா? எஸ். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்களுக்காக மிக்க நன்றி. டாடா, பை பை.